ஹாய் ஹைஸ், இன்னைக்கு நம்ம ரொம்பவே சூப்பரான ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ட்ராமாவை தான் மூவி விஷயம்ல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னுடைய கைண்ட் ரிக்வெஸ்ட், நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த ட்ராமா பிடிச்சிருந்தா மறக்காம எனக்காக ஒரு லைக் மட்டும் தட்டி விட்டுருங்க. இந்த ட்ராமாவோட ஸ்டார்டிங்லயே ஒரு ஹாஸ்பிட்டல்ல தான் காமிக்கிறாங்க. அங்க ஒரு பணக்கார வீட்டு லேடி டாக்டர் நிக்க வச்சு, டாக்டர் என் பையனுக்கு குழந்தையே பிறக்காதா, குழந்தை பிறக்கிறதுக்கு இந்த ஃபெர்டிலிட்டி ட்ரக்ஸ் எல்லாம் இருக்கே அதெல்லாம் இருக்கான்னு கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு அந்த டாக்டர், மேடம் நாங்க என்ன பண்றது, எங் மாஸ்டர் கு கொஞ்சம் நேச்சுரலாவே வீக்கா இருக்கு, சோ எங்களால எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு போறாரு. அச்சோ என் பையனுக்கு குழந்தைய பிறக்கதா என்னன்னு இந்த அம்மாவை ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போது அப்ப கரெக்டா அங்க ஒரு பொண்ணு ஓடி வந்துட்டு இருக்கா. ஆக்சுவலி இவதான் நம்ம ட்ராமாவோட ஹீரோயின். ஓடி வந்த ஹீரோயினும் நேரா லேபர் வார்டுக்குள்ள தான் போறா. அந்த லேபர் வார்டுக்குள்ள ஆல்ரெடி ஒரு 7-8 குழந்தைங்க இருக்கு. அந்த குழந்தைங்க எல்லாம் ஓடி வந்த ஹீரோயினி அக்கா அக்கான்னு கூப்பிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா இந்த எல்லா குழந்தைங்களுக்கும் ஹீரோயின் தான் அக்கா. இவ்வளவு குழந்தைங்க இருக்கவும் இப்ப கூட ஹீரோயின் அம்மா குழந்தை பெற்றிருக்காங்க, அதுவும் ட்வின்ஸ் பேபியா. சோ அந்த குழந்தைங்களையும் அவங்க அம்மாவையும் பார்க்க தான் வந்திருக்கா. ஹீரோயின் அவங்க அம்மா கிட்ட, அம்மா எதுக்குமா இப்படி திரும்ப திரும்ப குழந்தை பெத்துக்கிட்டே இருக்கீங்கன்னு கேக்குறா. அதுக்கு ஹீரோயின் அம்மாவும், நான் என்னமா பண்றது, இது எல்லாமே நம்ம ஜீன் ப்ராப்ளம். நம்ம ஃபேமிலியில குழந்தை பிறந்தாலே எப்போதுமே ரெட்டை குழந்தைங்களா மட்டும்தான் பிறக்குது, அதுலயும் குழந்தை வர சீக்கிரமாவே இருந்தது, நான் என்னமா பண்றதுன்னு கேக்குறாங்க. சரி என்னமோ பண்ணுங்க, இந்த தடவை மெடிக்கல் பில் எவ்வளவு ஆச்சுன்னு கேட்கவும், ரொம்ப அதிகமான இல்ல, அதோதான் பில் இருக்கு எடுத்து பாருமான்னு சொல்ல, அவ ஏதோ கம்மியா இருக்குன்னு எடுத்து பார்த்தா ஒரு ட்ரெயின் மாதிரி லிஸ்ட் பெருசா போயிட்டு இருக்கு. அந்த லிஸ்ட பார்த்தா இவளுக்கா தலையே சுத்தி போகுது. அம்மா உங்களை பெக் பண்ணி கேக்குறேன், தயவு செஞ்சு இதோட குழந்தை பெத்துக்கிறத ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம ஃபேமிலியே போர் ஆயிட்டு இருக்கு, இப்படியே போச்சுன்னா அப்புறம் ஒருவேளை சாப்பாடுக்கு கூட கஷ்டப்பட வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கா. இப்படி அவங்க பேசிட்டு இருக்க கான்வெகேஷனா தன்னுடைய பையனுக்கு குழந்தைய பிறக்காதன்னு ஒரு அம்மா கேட்டுட்டு இருந்தாங்க இல்லையா, அவங்க தான் பாத்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலி இவங்க தான் ஹீரோடைய அம்மா. ஹீரோயினை பார்த்து இந்த பக்கம் வாமான்னு சொல்லி கை காட்ட, ஹீரோயின் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பக்கத்துல போறா. உடனே ஹீரோயின் கையை பிடிச்சுக்கிட்டு, ஏமா உனக்கு மேரேஜ் ஆயிடுச்சான்னு கேட்க, அவளுமே இல்லன்னு சொல்லி தலையாற்றா. அதை கேட்டு அவங்களுக்கு செம்ம ஹாப்பியா இருக்கு. இங்க பாருமா, எங்க ஃபேமிலில ஜெனரேஷனாவே ஒரே ஒரு வாரிசு மட்டும் தான் இருக்கு. சோ எங்க ஃபேமிலிக்கு ஒன்ன மாதிரி ஒரு மருமக தான் தேவைன்னு சொல்லவும் ஹீரோயின் அவங்க கையை உதறி விட்டுறா. இங்க பாருங்க ஆண்டி, எனக்கு இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டு நகர்ந்து போய் நினைக்கிறா. ஆனா இவங்க இவ பாக்குற மாதிரி எல்லாம் தெரியல. உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பரிதாபமா இருக்குமா, உனக்கு இவ்வளவு தங்கச்சி பாப்பா தம்பி பாப்பாலாம் இருக்காங்க, இவங்களெல்லாம் வச்சு எப்படிதான் சமாளிக்கிறியோ, இவங்க எல்லாரையும் நல்ல ஸ்கூலுக்கு அனுப்ப முடியாது, சரியா அவங்களுக்கு சாப்பாடு கூட கொடுக்க முடியாது, இதே நான் சொல்றது கேட்டு என் பையனை மட்டும் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன்னு வச்சுக்கோயா, உங்க மொத்த ஃபேமிலியும் சந்தோஷப்படுவாங்க, அவங்களுக்கு தேவையானது எல்லாமே கிடைக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயின் மனசை மாத்த ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கும் இவங்க என்ன எதிர்பார்க்கறாங்க என்ன சொல்ல வராங்கன்னு புரியுது, கொஞ்சம் யோசிக்கிறா. இங்க பாருமா, நீ ரொம்ப யோசிக்காத, என் பையன் அக்லியெல்லாம் இருக்க மாட்டான், ரொம்ப ஹேண்ட்ஸமா இருப்பான், 6 பேக்லாம் இருக்கு, அவனுடைய போட்டோ கூட என்கிட்ட இருக்கு, நீ பாருன்னு சொல்லிட்டு ஹீரோடைய போட்டோ தான் எடுத்து காமிக்கிறாங்க. அந்த போட்டோவை பார்த்த ஹீரோயினுக்கு பயங்கரமான ஷாக்கு. அட கூஷியானு சொல்லிட்டு ஹீரோயின் ஒரு பிளாஷ்பேக் தான் நினைச்சு பாக்குறா. ஆக்சுவலி ஹீரோவும் ஹீரோயினியும் ஒரே கிளாஸ் மட்டும் தான், 2 பேரும் ஒரே ஸ்கூல்ல தான் படிச்சிருப்பாங்க. படிக்கும் போதுல இருந்து ஹீரோ மேல இவளுக்கு பயங்கரமான கிரஷ், அவனை பார்த்து பயங்கரமா சைட் அடிச்சிருப்பா. ஒரு நாள் ஹீரோயின் கிளாஸ்ல தனியா இருக்கும் போது ஹீரோவை பிடிக்காத சில புள்ளி பசங்க ஹீரோடைய கிளாஸ் ரூமுக்குள்ள வந்து ஹீரோடைய புக்ஸ் டேபிள் எல்லாம் தள்ளி விட்டு அதுல தண்ணி எல்லாம் ஊத்தி வச்சிருப்பானுங்க. அதை பார்த்த ஹீரோயினும் எதுக்கு இப்படி எல்லாம் பண்ணீங்கன்னு கேட்டு அவனுங்களை திட்டி வெளியில போக சொல்லிருப்பா. உனக்கு என்ன அவன் மேல அவ்வளவு அக்கறைன்னு கேட்டு இவனுங்களும் அவங்கள பார்த்து சிரிச்சுக்கிட்டே இங்க இருந்து கிளம்பிருப்பானுங்க. அவனுங்க போனதுக்கு அப்புறம் ஹீரோயினும் அந்த புக்ஸ் எல்லாம் அடுக்கி வச்சிருப்பா, அந்த டேபிள் எல்லாம் நிமித்தி வச்சிருப்பா. இப்ப அதெல்லாத்தையும் நினைச்சு பார்த்த ஹீரோயினும், அட என்னுடைய கிரஷான்னு சொல்லிட்டு ஹீரோடைய அம்மாவுக்கு ஓகே சொல்றா. அப்புறம் என்ன, இவங்களும் இதுதான் சான்ஸ் ஹீரோயினி அவங்களுடைய வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க. ஹீரோடைய வீடு பாத்தீங்கன்னா பயங்கர பிரம்மாண்டமா பேலஸ் மாதிரி இருக்கு. அடடா இவ்வளவு அழகான வீடு இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோயினும் வாயை பொழந்து பாத்துட்டு இருக்கா. ஹீரோடைய அம்மாவும், என்னமா வீடு பிடிச்சிருக்கா, அடுத்தது என் பையனை பார்க்கலாமான்னு கேட்க அவளுமே டபுள் ஓகே சொல்லி தலையாற்றா. சரிட்டு இவங்களும் அங்க இருந்த சர்வெண்ட் கூப்பிட்டு என் பையனை போயிட்டு தள்ளிட்டு வாங்கன்னு சொல்றாங்க. அதை கேட்டு ஹீரோயின் பயங்கரமா ஷாக் ஆயிடுறா. என்ன தள்ளிட்டு வரணுமா, அப்ப அவர் எதுவும் கிரிபிள் பர்சனா, நல்லதானே இருந்தா எப்போ அந்த மாதிரி ஆனான்னு கேட்டுட்டு இருக்கும் போது அங்க ஹீரோவை வீல் சேர்ல வச்சு தள்ளிட்டு வராங்க. ஆக்சுவலி ஹீரோவுக்கு இந்த ப்ராப்ளம் இல்ல, அவன் நல்லா தான் இருக்கான். மேரேஜ்னு சொன்னாலே பொண்ணுங்கிற பேர் எடுத்தாலே தெரிச்சு ஓடுறானா. சோ அதனாலதான் ஹீரோடைய அம்மா அவனை வீல் சேர்ல உட்கார வச்சு கட்டி வச்சிருக்காங்க. ஹீரோ வரும்போதே அவங்க அம்மா கிட்ட, அம்மா நீங்க எத்தனை பொண்ணு கூட்டிட்டு வந்தாலும் எந்த பிரயோஜனமும் இல்ல, என்னாலதான் குழந்தைய பெத்துக்க முடியாதுன்னு சொல்லிக்கிட்டே வரான். அப்படி வரும்போது கையில தண்ணி வச்சிருப்பானா, அந்த தண்ணி தவறுதலா அவன் மேல ஊத்திடுவோம். அவனுடைய அசிஸ்டன்ட் அவனை பார்த்து வளைஞ்சுக்கிட்டே தொடச்சிட்டு இருக்கான். இவனும் அவனை பார்த்து வளைஞ்சுக்கிட்டே சிரிச்சிட்டு இருக்கான். இவங்க 2 பேரும் பண்ற கூத்த பார்த்து ஹீரோயினும், அடடா இவனை நம்ம என்னமோ நினைச்சோம், ஒருவேளை இவன் அந்த மாதிரி பையனா இருப்பானு சொல்லிட்டு டவுட் பண்றா. ஆஹா இதெல்லாம் சரியா வராதுன்னு சொல்லிட்டு, இங்க பாருங்க ஆண்டி, உங்க பையன் அந்த மாதிரி பையன் மாதிரி தெரியுதா, எதுக்கு என்ன கூட்டிட்டு வந்தீங்க, இதெல்லாம் எனக்கு சரியா வராது, என்ன ஆள விடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனா இவங்க விடவே மாட்டேங்கிறாங்க. இங்க பாருமா சிசி, என் பையன் நார்மல் தான், நீ அவனை தப்பா புரிஞ்சிட்டு இருக்க, அவன் சும்மா வேணும்னே அந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான், நம்பாதன்னு சொல்லிட்டு இருக்கவும் ஹீரோவும் ஹீரோயின் முகத்தை இப்பதான் பாக்குறான்.
அட இந்த சீசியன்னு சொல்லிட்டு இவனுமே அதே பிளாஷ்பேக் தான் நினைச்சு பாக்குறான். ஆக்சுவலி ஹீரோயின் கிளாஸ்ல தனி இருக்கும் போது அந்த பசங்க வந்தா ஹீரோ டேபிள் எல்லாம் தள்ளி விட்டுட்டு அவன் புக்ஸ் எல்லாம் தள்ளி விட்டுட்டு போயிருப்பாங்க இல்லையா, அத ஹீரோயின் கூட எடுத்து வச்சிருப்பாளே, அதை இவன் பேக் சைட்ல இருந்து பாத்துட்டு ஹீரோயின் தான் வேணும்னே இவனுடைய புக்ஸ் எல்லாம் தள்ளி விட்டா, அந்த பெஞ்ச் எல்லாம் தள்ளி விட்டான்னு தப்பா புரிஞ்சிருப்பா. அடி பாவியா போ, நீ தான் தினம் ஆள் இல்லாத போய் என் புக்ஸ் எல்லாம் தள்ளி விட்டுருக்கேன், என் டேபிள் எல்லாம் தள்ளி விட்டுருக்கேன்னு அப்பவே ஹீரோயினை பார்த்துட்டு செம்மையா கோவப்பட்டிருப்பா. என்னன்னாலும் சரி இவளை மட்டும் மேரேஜே பண்ணிக்க கூடாது, அம்மா சொல்றதுக்கு ஒத்துக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு அவளே தன்னை தப்பா நினைச்சு போகணுங்கிறதுக்காக வேணும்னே அசிஸ்டன்டோடைய கையெழுத்து அவன் நெஞ்சில வச்சு தடவிட்டு இருக்கான். இதை பார்த்த ஹீரோயினும், ஆண்டி என்ன சொல்றீங்க, அங்க பாருங்க உங்க பையனை பார்த்தா அப்நார்மலா தான் இருக்கு, நார்மல் கிடையாதுன்னு சொல்லுவோம். எங்க ஹீரோவும் ஹீரோயினை கூப்பிட்டு, இங்க பாரு நீ நினைக்கிற மாதிரி தான் நான் ஒன்னும் நார்மல் கிடையாது, அப்நார்மல் தான், ஒழுங்கா இங்க இருந்து ஓடி போயிடுன்னு சொல்லிட்டு ஹீரோனிய மிரட்டிட்டு இருக்கான். டேய் என்ன பேசுற, ஒழுங்கா வாய மூட இல்லைன்னா அடி வாங்குவன்னு சொல்லிட்டு ஹீரோடைய அம்மாவும் அவனை திட்டிட்டு இருக்க. ஆண்டி என்னால உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது, தயவு செஞ்சு நீ விடுங்கன்னு சொல்லிட்டு கெஞ்சிட்டு இருக்கா. இங்க பாருமா நான் சொல்றத நீ செஞ்சுதாகணும், நம்ம டீல மறந்துட்டியா, நான் சொல்ற மாதிரி நீ செஞ்சாதான் உன்னுடைய அக்கௌண்ட்டுக்கு நான் பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணுவேன், உன்னுடைய தம்பி தங்கச்சி பத்தி நினைச்சு பாருன்னு சொல்லவும் ஹீரோயினும் வேற வழியே இல்லாம ஓகே சொல்ல, ஓ அப்போ நீ பணத்துக்காக தான் வந்திருக்கியா, என்கிட்ட கூட பணம் இருக்கேன்னு சொல்றான். உடனே ஹீரோடைய அம்மாவும், இங்க பாருமா அவன் போய் சொல்றான், என்னுடைய பர்மிஷன் இல்லாம இந்த ரூமை விட்டு அவன் வெளியிலே போக முடியாது, அப்படி இருக்கும்போது அவன் எப்படி உனக்கு பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணுவான், அவன் சொல்றதெல்லாம் கேட்காத, நான் சொல்றது கேளு, என் பையனை மேரேஜ் பண்ணிக்கிட்டு எங்க ஃபேமிலிக்கு நிறைய வாரிசை பெத்து கொடுக்கணும், அப்பதான் நான் சொன்ன மாதிரி உனக்கு பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணுவேன், நீயும் உன்னுடைய தம்பி தங்கச்சியை நல்லபடியா பாத்துக்கலாம், அதுவும் நான் சொன்னதை விடவும் டபுள் மடங்கா வேணும்னு பணம் தரேன்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஹீரோ கிட்டையும், இங்க பாருடா இவ கூட நீ ரிலேஷன்ஷிப்ல இருந்தாதான் இந்த வீட்டை விட்டு நீ வெளியில போக முடியும், இல்லனா இந்த வீட்டை விட்டு நீ வெளியில போக முடியாது, இதே மாதிரி தான் நீ வீல் சேர்ல இருந்தாகணும்னு சொல்றாங்க. ஆனா அம்மா எங்களுக்கு என்ன மேரேஜ் ஆகல, நான் எப்படி இதுக்கெல்லாம் ஒத்துக்காதா, எங்களால ரிலேஷன்ஷிப்ல எல்லாம் இருக்க முடியாதுன்னு சொல்றான். அவ்வளவுதானா, அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனையே இல்ல, மேரேஜ் ரெஜிஸ்டர் பண்ண ஆபீஸ் தான் போகணும்னு அவசியம் இல்ல, ஆபீஸையே நான் இங்க கூட்டிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு கிளாம் பண்ணவும் அங்க ஆபீசர்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. கடன்னு வந்த ரெண்டு பேரையும் நிக்க வச்சு போட்டோ எடுத்து சீல குத்தி ரெண்டு பேருக்கும் மேரேஜ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு மேரேஜ் சர்டிபிகேட்டுமே கையில கொடுத்துட்டு போயிடுறாங்க. என்னப்பா கோ இப்போ உனக்கு ஓகே தானே சொல்லிட்டு ஹீரோடைய அம்மாவும் ரெண்டு பேருக்கிட்டே அவங்க மேரேஜ் சர்டிபிகேட் கொடுக்குறாங்க. ஹீரோயினுக்கு தான் மனசுக்குள்ள பயங்கர ஹாப்பியா இருக்கு, என்னுடைய சீக்ரெட் கிரஷ் நான் மேரேஜ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறா. ஆனா ஹீரோவுக்கோ, அட கடவுளே இந்த குட்டி சத்தான என் தலையில கட்டி வச்சிட்டாங்களே, அடுத்தது இந்த ராட்சசி என்னெல்லாம் பண்ண போறாளோன்னு சொல்லிட்டு செம்மையா பயந்துட்டு இருக்கா. எங்க ஹீரோயினோ ஹீரோடைய வீல் சேர் பிடிச்சு தள்ளிட்டு இருக்கா. அடியே என்ன பண்ணிட்டு இருக்கன்னு கேட்க, இதுக்கப்புறம் நீங்க பாஸ்னா உங்களுடைய எம்ப்ளாயி, அடுத்தது நம்ம டாஸ்க் குழந்தை பெத்துக்கதான், வாங்க குழந்தை பெத்துக்கலாம்னு சொல்லிட்டு ஹீரோமாவுடைய ரூமுக்குள்ள தள்ளிட்டு போயிடுறா. ஆகா நம்ம நினைச்சதை விடவே இந்த பொண்ணு செம்ம ஃபாஸ்டா இருக்காளேன்னு சொல்லிட்டு ஹீரோடைய அம்மாவுக்கு பயங்கர குஷி ஆயிடுது. நெக்ஸ்ட் ஹீரோடைய பெட்ரூம்ல தான் காமிக்கிறாங்க. இவ பாட்டுக்கு போயிட்டு பெட்ல படுத்துக்கிட்டு, பாஸ் நான் ரெடியா இருக்கேன், சீக்கிரம் வாங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு இருக்கா. அடியே பைத்தியக்காரி, நான் எந்த மாதிரியான நிலைமையில இருக்கேன், என்னால எப்படி வர முடியும்னு கேக்குறான். அச்சோ மறந்துட்டேன் பாஸ், மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டு அவனுடைய கட்டெல்லாம் அழுத்து விடுறா. ஈஸி நம்ம ரெண்டு பேரும் ஸ்கூல் படிக்கும் போது நீ எனக்கு என்னெல்லாம் பண்ணியோ அது எல்லாத்தையும் நான் அவ்வளவு ஈஸியா மறந்துடும் நினைச்சியா, நான் உன்னை டச்சே பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அவளை திட்டிட்டு இருக்கான். ஓ அப்படியா, அதையும் பாக்கலாம்னு சொல்லிட்டு இவனும் அவன் பக்கத்துல போயிட்டு அவன் மேலெல்லாம் கை வச்சு பயங்கரமா அவனை செடியூஸ் பண்ணிட்டு இருக்கா. இவனுக்கா பயங்கரமா ஹார்ட் பீட் எல்லாம் ரைஸ் ஆயிட்டு இருக்கு. அப்படியே டெம்ட் ஆகி அவளை கிஸ் பண்ணலான்ட்டு போகும்போது ஹீரோயின் போன்ல இருந்து ஒரு மாதிரி வேடான சவுண்ட் வரவும் அவன் செம்மையா கடுப்பாயிடுறான். என்ன கரும்பு பிடிச்ச சவுண்ட் எதுன்னு சொல்லிட்டு அவன் போனை பிடிங்க அப்படியே தூக்கி போட்டு உடைச்சிடறான். அட பாவி, என்னுடைய 36 மாசம் இன்ஸ்டால்மெண்ட் போனை இப்படி ஒரே நிமிஷத்துல உடைச்சிடன்னு சொல்லிட்டு செம்மையா கோவப்பட்டு இருக்கா. நம்ம இதுக்கு முன்னாடி ஸ்கூல் படிச்சப்போ என்ன எப்படி எல்லாம் புள்ளி பண்ண, இது என்னுடைய டர்ன், உன்னை எப்படி புள்ளி பண்ற பாருன்னு சொல்லிட்டு அவளை ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். மிஸ்டர் கோ உங்களுக்கு என்ன பிடிக்காதான்னு கேட்க, ஆமா எனக்கு ஒன்னு பிடிக்காதான்னு சொல்லிட்டு அவளை தொடர்ந்து கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ரெண்டு பேருமே இன்டிமேட் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க. அதுக்கப்புறம் அவன் பொண்ணு மாதிரி உட்காந்துருக்கான். இவ பாத்தீங்கன்னா எழுந்து உட்காந்து ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்கா. ஃபர்ஸ்ட் டைம்ங்கிறதெல்லாம் கொஞ்சம் டைம் கம்மி எடுத்துக்கிட்டீங்களா என்ன, ஒன்னும் கவலைப்படாதீங்க, பிராக்டிஸ் பண்ண எல்லாம் சரியா போயிடுன்னு சொல்லிட்டு இருக்கா. இவனுக்கா பயங்கர அசிங்கமா போயிடுது. அடியே என்ன பார்த்தா அப்படி சொன்ன, மறுபடியும் மரியான்னு சொல்லிட்டு அவன் கையை பிடிச்சு இழுத்துட்டு இருக்கான். உடனே அவன் கையை உதறி விட்டுட்டு, எங்க பாருங்க என்னால ஓவர் டைம்லாம் பார்க்க முடியாது, ஒருவேளை ஓவர் டைம் பார்த்தா அதுக்கு நீங்க எக்ஸ்ட்ரா பே பண்ற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அவ ட்ரெஸ் போட்டுட்டு அங்கிருந்து ஓடி போயிடுறா. மறுநாள் பாத்தீங்கன்னா ஹீரோக்காக நிறைய வெரைட்டியான அதுவும் நிறைய நியூட்ரிஷன் நிறைஞ்ச ஃபுட்டா சமைச்சு வச்சிருக்கா. அதை எடுத்து வந்து ஒவ்வொன்னா முன்னாடியே சர்வ் பண்ணிட்டு, இது உங்களுக்கு அதுக்கு நல்லது இதுக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்னா கொடுத்துட்டு இருக்கா. இவ்வளவு எல்லாத்தையும் சாப்பிடறதுக்கு என்ன பார்த்தா உனக்கு என்ன பண்ணு மாதிரி இருக்கான்னு கேட்டு இவனும் கத்திட்டு இருக்கான். அப்ப ஹீரோயினுக்கு ஒரு போன் கால் வருது. ஆக்சுவலி ஹீரோயின் இதுக்கு முன்னாடி இன்டர்வியூக்கு போயிருப்பா போல. அந்த இன்டர்வியூல ஹீரோயின் செலக்ட் ஆகலையா, அதுதான் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்றாங்க. அதை கேட்டதுமே அவ பயங்கரமா அப்செட் ஆகிடுறா. வேலை கிடைக்கலங்கிற அப்செட்ல நீயே தின்னு தொலைன்னு சொல்லிட்டு ரெண்டு பிரெட் எடுத்து ஹீரோடைய வாயில வச்சு அழுத்தி விட்டுட்டு அங்கிருந்து கிளம்பிடுறா. தென் ஹீரோயின் அங்கிருந்து போனதுக்கு அப்புறம் அசிஸ்டன்ட் ஹீரோ கிட்ட, பாஸ் எனக்கு என்னமோ உங்க வைஃப் வேலை தேடிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன்னு சொல்லவும், தெரியுது அவருடைய ஹஸ்பண்ட் நான் எவ்வளவு பெரிய கம்பெனி வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கேன், ஆனா அவ ஜாப் தேடி வெளியில அலைஞ்சிட்டு இருக்கா. நீ என்ன பண்ற, நம்ம
கம்பெனில என்னுடைய பர்சனல் அசிஸ்டண்டா அவளுக்கு வேலை போட்டு கொடுத்துரு. அது மட்டும் இல்லாம எங்களுடைய இந்த ரிலேஷன்ஷிப் பத்தி நம்ம கம்பெனில யாருக்குமே தெரியக்கூடாது, அதையும் கொஞ்சம் சீக்கிரட்டா மெயின்டைன் பண்ணிக்கணும்னு சொல்றான். அடியே சேசி, ஸ்கூல் படிக்கும் போது நீ எப்படி எல்லாம் புலி பண்ண, வேலைக்கு வா உனக்கு என்ன பண்ற பாருன்னு சொல்லிட்டு இருக்கா. மறுநாள் ஹீரோடைய கம்பெனில தான் காமிக்கிறாங்க. ஹீரோடைய கம்பெனில ஷென்னுங்கிற ஒரு எம்ப்ளாயி பொண்ணு இருக்கா. அவளுக்கு ஹீரோ மேல ஒரு கண்ணு. சோ ஹீரோ கிட்ட ஃபைல குடுக்கற சாக்குல அப்படியே அவனை செடியூஸ் பண்ற மாதிரி பக்கத்துல போகவும் அண்ணனை பார்த்தா அங்க ஹீரோடைய அசிஸ்டன்ட் தான் வராரு. அவரை பார்த்ததுமே இவ ஃபைல கொடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பிடுறா. ஆக்சுவலி அங்க அசிஸ்டன்ட் வந்ததே ஹீரோயின் இன்டர்வியூக்காக வந்திருக்கலாம். சோ அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் தான் காமிக்க வந்துட்டு இருக்காரு. ஹீரோவா அதை வாங்கி பார்த்துட்டு இருக்கான். அங்க இன்டர்வியூ இருக்கிறவங்களும் ஹீரோயின் கிட்ட நீங்க என்ன வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, இதை தவிர வேற எதுவும் வேலை பார்த்துட்டு இருக்கீங்களா கேட்க, அதுக்கு ஹீரோயினும் சும்மா இல்லாம ஆமாமா நான் இப்போதைக்கு பார்ட் டைம் ஜாப் தான் பார்த்துட்டு இருக்கேன். கோ ஃபேமிலியோட யங் மாஸ்டரான மிஸ்டர் கோக்கு தான் நான் வைஃபை இப்போதைக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அவங்க ஃபேமிலிக்கு குழந்தை பெற்று கொடுக்கணும், ஒரு நைட்டுக்கு 3 டைம்ஸ் அவர் கூட ஸ்பெண்ட் பண்ணலாம் சொல்லிட்டு இருக்கா. இதெல்லாம் கேட்ட ஹீரோ செம்மையா கடுப்பாகிறா. இதெல்லாம் போயிட்டு யார் அங்க அவ்வளவு சொன்னதுன்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கான். அட் த சேம் டைம் இங்க இன்டர்வியூ இருக்கிறவங்களும் ஹீரோயின் சொன்ன பதிலெல்லாம் கேட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. சரி அவ்வளவுதானா, இன்னும் வேற எதுவும் திறமைகள் உங்ககிட்ட இருக்கான்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஏன் இல்லாம இன்னும் நிறையவே என்கிட்ட திறமைகள் இருக்கு. மிஸ்டர் கோ இருக்காரு, அவர் பார்க்கதான் ஆம்பளை மாதிரி இருக்காரு, ஆனா அந்த விஷயத்துல ரொம்ப போரா இருக்காரு, நான் தான் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிக்கிறேன், அந்த அளவுக்கு என்கிட்ட எபிலிட்டி இருக்குன்னு சொல்றா. உடனே ஹீரோ கிட்ட இருந்து தான் அந்த இன்டர்வியூ இருக்கிறவங்களுக்கு கால் வருது. அவ இன்டர்வியூ எடுத்த வரைக்கும் போதும், ஃபர்ஸ்ட் அவளை பாஸ் பண்ணி அனுப்பி விடுங்கன்னு சொல்றா. ஒரு வழியா ஹீரோனிக்கு ஜாப் கிடைச்சாச்சு. பயங்கர ஹாப்பியா வேலை பார்க்கலான்ட்டு வந்தா பார்த்தா அந்த கம்பெனியோட ஒட்டுமொத்த ஃபைலும் இவ டேபிள் தான் இருக்கும் போல. அந்த அளவுக்கு ஃபைல குமிஞ்சு கிடைக்கு. அது எல்லாத்தையும் ஹீரோயின் கிட்ட கொடுத்து பார்க்க சொல்றாங்க. இதெல்லாம் என்ன ஃபைலா இல்ல மலையா, நான் உன்னை இங்க கிளீனிங் ஜாப்காக வரல, இந்த கம்பெனி பாஸோடைய ஸ்பெஷல் அசிஸ்டன்ட் ஜாப்காக தான் வந்திருக்கேன்னு சொல்லவும் நீ என்னமா இதுக்கே சலிச்சுக்கிற, இன்னும் நீ பார்க்க வேண்டிய வேலை நிறையவே இருக்கு. மார்னிங் பாஸ் இதை தான் சாப்பிடுவாரு, இதை தான் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துப்பாரு, இப்படிதான் இருப்பாருன்னு சொல்லிட்டு நிறையவே லிஸ்ட்லாம் அடுக்கிட்டே போறாரு. இவளுக்கு தலையே சுத்துற மாதிரி இருக்கு. தப்பா எடுத்துக்காதீங்க, நீங்க சொன்னதெல்லாம் மறுபடியும் ஒரு தடவை ரிப்பீட் பண்ண முடியுமான்னு சொல்ல மறுபடியும் அவரை ரிப்பீட் பண்ணிட்டு முடிஞ்சா பறையில வேலையை விட்டு ஓடுன்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாரு. யாரா இந்த பாஸ், சரியான டீமனா இருப்பான் போல இருக்குன்னு திட்டிக்கிட்டே ஹீரோ தான் தெரியாம ஹீரோக்காக காஃபி கொண்டு போறா. அங்க ஹீரோடைய கேபின்ல பாத்தீங்கன்னா மறுபடியும் அந்த ஷென் இருக்காளையா, அவ வந்து ஹீரோவை செடியூஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அந்நேரம் பார்த்து ஹீரோயின் உள்ள போகவும் அங்க ஹீரோடைய முகத்தை பார்க்காமலேயே பாஸ் வேற யாரு கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைச்சு என்ன மன்னிச்சிருங்க பாஸ், நான் தெரியாம உள்ள வந்துட்டேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து வெளியில போகலாம்னு பார்க்கும்போது உடனே ஹீரோவும் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு அந்த ஷென்னை திட்டி அங்க இருந்து வெளியில போக சொல்லிடுறா. இந்த ஷென்னுக்கா பயங்கரமா கோவம் வந்துட்டு இருக்கு. மொத்த கோவமும் ஹீரோயின் மேலதான் திரும்புது. அதே சமயத்துல எங்க ஹீரோயினுக்கும் அது ஹீரோடைய கம்பெனி தான் தெரிய வரவும் பயங்கரமா கோவப்பட்டு இருக்கா. அப்போ நீங்க தான் பிரசிடென்டா, உங்களுக்கு தான் ஸ்பெஷல் அசிஸ்டண்டா வந்திருக்காருன்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கா. ஆமா நான் தான் அவனுடைய பாஸ், இதுக்கப்புறம் நான் சொல்ற எல்லா எடுபடி வேலையும் நீ செஞ்சுதாகணும்னு சொல்லிட்டு இவனும் பயங்கர திமிரா தான் பேசிட்டு இருக்கா. என்ன திமிரடா உனக்குன்ட்டு ஹீரோ பார்க்காத சமயமா பார்த்து அவனுக்காக காஃபி எடுத்துட்டு வந்தா இல்லையா, அதுல மவுத் வாஷ் லிக்விட் இருக்கு இல்லையா, அதை ஆட் பண்ணி விட்டுறா. அது தெரியாம ஹீரோவா அந்த காஃபியை வாங்கி குடிக்க போக காஃபி குடிக்கிற ஆசையவே வெறுத்துறான். அடி பாவி, உன்னுடைய ஹஸ்பண்ட் நீ கொலை பண்ண பாக்குறேன்னு கேட்டு அவளை பயங்கரமா திட்டிட்டு இருக்கா. நீ எல்லாம் திறந்தவே மாட்டல்ல, அப்போத்துல இருந்து இப்போ வரைக்கும் மத்தவங்களை புலி பண்ணிட்டு தான் இருப்பேன்னு கேட்டு பயங்கரமா திட்டிட்டு இருக்கான். இதெல்லாம் கேட்ட ஹீரோயின் பயங்கரமா ட்ரிகர் ஆகிடுறா. ஆமா நான் அப்படிதான் இருப்பேன், இப்போ என்ன பண்ண போறீங்க, என்ன ரிஜெக்ட் பண்ண போறீங்களா, முடிஞ்ச பண்ணிதான் பாருங்க, நீங்க அந்த விஷயத்துல எவ்வளவு போரா இருக்கீங்கன்னு எல்லார்கிட்டயும் சொல்லிடுன்னு சொல்லிட்டு செம்மையா மிரட்டிட்டு போறா. எவ்வளவு திமிரு, இருடி உன்னை என்ன பண்ற பாருன்னு சொல்லிட்டு ஹீரோவும் அந்த கம்பெனியோட மேனேஜருக்கு தான் கால் பண்ணி அவருக்கு கொடுத்த வேலைலாம் பத்தாது, இன்னுமே இருக்கிற எல்லா ஃபைலையும் அவ தலையில கட்டுங்க, அவ கடைசி ஜாப் வரைக்கும் வேலை பார்த்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு நிறைய ஒர்க் கொடுக்க சொல்றா. உடனே இந்த மேனேஜரும் ஹீரோ சொன்னதால இன்னுமே நிறைய ஃபைல் எடுத்துட்டு வந்து அதை ஹீரோயின் டேபிள் அடுக்கி வச்சுட்டு போறாரு. தென் ஹீரோயின் வந்து இவ்வளவு ஃபைலையும் நான் எப்படா முடிக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு இருக்கா. இதெல்லாம் பத்தலன்ட்டு இந்த ஷென் வேற ஹீரோயின் கிட்ட வந்து இந்த வேலையெல்லாம் நீ முடிக்கலன்னு வச்சுக்கோயா, அதுவும் சொன்ன டைமுக்குள்ள முடிக்கிறேன்னா நீ வேலையை விட்டு போக வேண்டியது இருக்கும், நீ ஃபயர் ஆயிடுவேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட டீஸ் பண்ணிட்டு இருக்கா. தென் ஹீரோயினும் தொடர்ந்து வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப அவங்க இல்லாத நேம பார்த்து இந்த ஷென் ஹீரோனுடைய டேபிளுக்கு வந்து அவங்க ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருக்கிற ஃபைல்ல ஏதோ ஒரு கிறுக்கு வேலை பண்ணி வச்சிடறா. இதனால மறுநாள் ஹீரோயினை நிக்க வச்சு பயங்கரமா திட்டிட்டு இருக்காங்க. சொன்ன வேலையை கரெக்டா முடிக்கல, அதுல மிஸ்டேக் பண்ணிருக்கான்னு சொல்லி. அப்போ இதுதான் சான்ஸ்ன்ட்டு இந்த ஷென் இருக்காலையா இன்னுமே ஹீரோயினை பயங்கரமா புலி பண்றா. அவங்களை பயங்கரமா எல்லாரும் முன்னாடி அசிங்கப்படுத்துறா. இப்படி இங்க நடக்கிற பிரச்சனை தெரியாம அந்த நேரம் பார்த்து ஹீரோ அந்த பக்கமா வரவும் ஹீரோயினை பிடிச்சு இந்த ஷென் தள்ளி விடுவாளா. ஹீரோ தான் போயிட்டு தாங்கி பிடிக்கிறான். ஆக்சுவலி இவங்க ரெண்டு பேருடைய ரிலேஷன்ஷிப்பை பத்தி மத்தவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்கயா. சோ மத்தவங்களுக்கு டவுட் வரக்கூடாதுன்னு ஒரு பாஸ் வரது கூட அவனுக்கு கண்ணு தெரியாதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடி ஹீரோயினை பிடிச்சி திட்டுறான். அது மட்டும் இல்லாம அப்பாலஜி லெட்டர் எழுதிட்டு வான்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். இங்க நடக்கிற பிரச்சனை எல்லாம் பார்த்தலன்னு இவன் வேற உயிரை வாங்குறான்னு சொல்லிட்டு ஹீரோயினா மனசுக்குள்ளேயே திட்டிட்டு இருக்கா. ஹீரோ வேற இந்த மாதிரி ஹீரோயினுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டு போனதால இந்த ஷென்னுக்கு வர இன்னுமே ஹாப்பியா இருக்கு. இதுக்கு முன்னாடி ஹீரோயினை புலி பண்ணதை விடவும் இப்போ அதிகமாவே புலி பண்றா. ரொம்ப அசிங்கப்படுத்தி பேசிட்டு இருக்கா. அவங்க ஹேண்ட்பேக்ல சில மெடிசன்லாம் வச்சிருப்பாங்க பிரெக்னென்ட் ஆகணும்னு. அந்த மெடிசன்லாம் எடுத்து காட்டி எல்லாரும் முன்னாடி அவங்கள பயங்கரமா அசிங்கப்படுத்திட்டு இருக்கா. இன்னொரு பக்கம்
பக்கம் ஹீரோவும் ரொம்ப நேரமா ஹீரோயின் வருவான்னு அவருக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அப்ப அசிஸ்டன்ட், பாஸ் நீங்க உங்க வைஃப்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க கொடுத்த ஒர்க்லோடுக்கு எப்படியும் அவங்க இன்னும் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் தான் வருவாங்கன்னு சொல்றாரு. ஒருவேளை நம்மளும் கொஞ்சம் ஓவரா போறோமோன்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஹீரோனிக்கு தான் கால் ட்ரை பண்றான். எங்க ஹீரோயினும் ஹீரோடைய கால் அட்டன் பண்ணி ஹலோன்னு சொல்லவும் உடனே இந்த ஷென் அந்த போனை பிடிங்கிக்கிறா. சோ அவங்க பேசுற கான்வெகேஷன் மூலமா ஹீரோயினை எல்லாரும் புலி பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு உடனே ஹீரோயினை சேவ் பண்ணதா ஹீரோவும் கிளம்புறான். இங்க அந்த ஷென்னும் ஹீரோயினை பிடிக்க சொல்லி அவங்கள பயங்கரமா புலி பண்றா. கீழே தள்ளி ஒதுக்கலான்னு போகும்போது கரெக்டா அங்க ஹீரோ வந்துடுறா. அங்க ஹீரோவை பார்த்த இந்த ஷென்னும் ஹீரோயின் நம்ம கம்பெனிக்கு ரொம்ப பெரிய துரோகத்தை பண்ணிருக்கா, நம்மளுடைய சீக்ரெட் கோடிங் எல்லாம் ஆப்போசிட் கம்பெனிக்கு சேல்ஸ் பண்ணிருக்கா, அது மட்டும் இல்லாம ஃபைலையுமே மேஜர் மிஸ்டேக் பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோயின் மேல நிறைய கம்ப்ளைண்ட் அடிக்கிட்டே போறா. இந்த கோக்கு சும்மாவே என்ன பிடிக்காது, இதுல இவ வேற பயங்கரமா ஏத்தி விடுறா, இன்னைக்கு அவ்வளவுதான் நான் செத்தேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை பயந்துட்டு இருக்கும் போது அங்க இருந்தா அந்த ஷென் கூடிய சுத்திட்டு இருக்க இன்னொரு எம்ப்ளாய் பொண்ணு எங்க பாச கேட்டுறா இவ்வளவு வேலையெல்லாம் பாக்குறேன்னு சொல்லிட்டு ஹீரோ கண்ணு முன்னாடியே ஹீரோயினை உதச்சிடுறா. அதை பார்த்த ஹீரோ செம்மையா கடுப்பாகிறான். அந்த பொண்ணை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு ஹீரோனை தூக்கி விடுறான். அது மட்டும் இல்லாம என்னுடைய வைஃபை புலி பண்றதுக்கு எனக்கு மட்டும்தான் ரைட்ஸ் இருக்கு, உங்க யாருக்குமே ரைட்ஸ் இல்லைன்னு சொல்லி ஹீரோயின் தன்னுடைய வைஃப்ங்கிறத ரிவீல் பண்ணிடுறான். அதை கேட்டு எல்லாரும் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. பாஸ் என்ன சொல்றீங்க, இவங்களுடைய வைஃபா, உங்களுக்கு அப்போ ஆல்ரெடி மேரேஜ் ஆயிடுச்சான்னு கேக்குறாங்க. ஆமா எனக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆயிடுச்சு, இவதான் என்னுடைய வைஃப்னு சொல்லிட்டு ஹீரோயினை புலி பண்ண அந்த ஷென்னையும் அந்த பொண்ணுங்களையும் ஃபயர் பண்ண சொல்றான். ஆனா அந்த பொண்ணுங்களும் ஹீரோ கிட்ட பயங்கரமா கெஞ்சிட்டு இருக்காங்க. உடனே ஹீரோவும் ஹீரோனை அங்க இருந்து கூட்டிட்டு வந்துடுறான். வீட்டுக்கு வந்ததுமே ஹீரோயினை பிடிச்சு பெட்ல தள்ளி நானும் பாத்துட்டு இருக்கேன், என்னுடைய எபிலிட்டி ரொம்ப கம்மியா ஜட்ஜ் பண்ணிட்டு இருக்க, இரு இன்னைக்கு நைட்டு நான் யாருங்கதோ உனக்கு ப்ரூவ் பண்றேன்னு சொல்லி ஹீரோயினை பிடிச்சி பயங்கரமா கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்படியே ரெண்டு பேரும் இன்டிமேட் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க. தென் நெக்ஸ்ட் மார்னிங் காமிக்கிறாங்க, ஹீரோவும் ஹாப்பியா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். அப்ப அசிஸ்டன்ட் ஹீரோ கிட்ட வந்து என்னாச்சு பாஸ், நேத்து அவ்வளவு கோவமா இருந்தீங்க, இன்னைக்கு பார்த்தா ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்க, அது மட்டும் இல்லாம உங்க வைஃப் வேற இன்னும் எழுந்து வராமலே இருக்காங்க, ஒருவேளை சண்டை அதிகமாகி அவங்களை அடிச்சிட்டீங்களா என்ன, நான் வேணா சர்வன்ட் அனுப்பி அவங்களுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு பார்க்க சொல்லட்டுமான்னு கேக்குறான். அதுக்கு ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டே அதெல்லாம் ஒன்னும் தேவையில்ல, அவ வந்துருவான்னு சொல்லிட்டு இருக்கும் போது அப்போ ஹீரோயின் தான் முதுகு வலிக்குதுன்னு முதுகு பிடிச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்கா. அதுவும் நேரா ஹீரோ கிட்ட வந்து நம்ம லாஸ்ட் நைட் அக்ரிமெண்ட் போட்ட மாதிரி நீங்க எனக்கு எக்ஸ்ட்ரா பே பண்ணி ஆகணும், பாருங்க உங்களாலதான் எனக்கு இந்த மாதிரியான நிலைமைன்னு சொல்லவும் உனக்கு பணத்தை தவிர வேற எதுவுமே தெரியாதுன்னு சொல்லிட்டு திட்டிக்கிட்டே அவகிட்ட ஒரு கார்டு எடுத்து கொடுக்குறா. அந்த கார்டை வாங்கின ஹீரோனிக்கா பயங்கர ஹாப்பி, இங்க இருந்து ஆபீஸ் போனா எப்படியும் அதுக்கு கொஞ்சம் செலவாகுமே சொல்லிட்டு அப்படியே ஹீரோ கூட ஒட்டிக்கிட்டே கார்ல வந்துடுறா. தென் கம்பெனிக்குள்ள ரெண்டு பேரும் போயிட்டு ஒன்னா இறங்க கூடாதுன்னு கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடியே காரை ஸ்டாப் பண்ண சொல்லி இறங்க போறா. அப்பதான் ஹீரோவை நோட்டீஸ் பண்றான், அவ கழுத்துக்கு பக்கத்துல ஒரு பைட் மார்க் இருக்குது. சோ அவனுடைய ஓவர் கோட்டு கழட்டி ஹீரோயின் மேல போத்தி விட்டு இப்ப போன்னு சொல்லி அந்த கார்ல இருந்து இறக்கி விட்டுட்டு கிளம்பிடுறா. இவ இப்படி ஒரு கார்ல இருந்து இறங்கி வரதா ஹீரோடைய எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் பாத்துட்டு இருக்கான். அவன் ஃப்ரெண்டுக்காரனும் சும்மா இல்லாம பாத்தியா அவளை பார்த்தா அவனுடைய எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரி தெரியுது, அதுவும் அவ கழுத்துல ஏதோ பைட் மார்க் எல்லாம் இருக்குன்னு நினைக்கிறான். எவன் கூட ஸ்டே பண்ணிருக்கா போல இருக்குன்னு ஹீரோயினை பத்தி தப்பு தப்பா சொல்ல இவனுமே அதெல்லாம் கேட்டு பயங்கரமா கோவப்பட்டு இருக்கான். ஆக்சுவலி இவனுமே ஹீரோடைய கம்பெனில தான் ஹெச்ஆரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். 2 டேஸா லீவ்ல இருந்திருப்பான். அந்த கேப்ல தான் ஹீரோயினும் வேலைக்கு வந்திருப்பா. சோ ஹீரோயின் அந்த கம்பெனிக்குள்ள போறத பார்த்துட்டு அவ அங்கதான் ஒர்க் பண்றாங்கறத புரிஞ்சுக்கிறான். அதுல இவன் ஹெச்ஆர் வேற இருக்கான் இல்லையா, அதனால தொடர்ந்து ஹீரோயினுக்கு பிரச்சனை கொடுக்க ஸ்டார்ட் பண்றா. உண்மையை சொல்ல போனா ஹீரோயின் ஜஸ்ட் அவன் கூட ஒரே ஒரு தடவை தான் பிளைண்ட் டேட் போயிருந்திருப்பா. அந்த பிளைண்ட் டேட்ல ரெண்டு பேரும் சேர்ந்து பில்ல ஸ்பிளிட் பண்ணிருப்பாங்க. அதை வச்சு எல்லார்கிட்டையும் ஹீரோயின் தன்னுடைய எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டனும் பணத்துக்காக ஹீரோயின் தன்னை சீட் பண்ணிட்டா, ஒரு வயசானவன் கூட போயிட்டான்னு சொல்லி எல்லார்கிட்டையும் ஹீரோயினை பத்தி தப்பு தப்பா ரூமர்ஸ் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாரா. இவன் பண்ண ரூமர்ஸ் எல்லாம் அங்க இருந்த மத்த எம்ப்ளாயிஸ் எல்லாம் ஹீரோயினை பத்தி தப்பு தப்பா காசு பேச ஆரம்பிச்சிடுறாங்க. இதெல்லாம் கேட்டு கடுப்பான ஹீரோயினும் நேரா அந்த யானுடைய கேபின்குள்ள தான் போறா. நான் உன்னை எப்படா டேட் பண்ண, ஜஸ்ட் உங்க கூட பிளைண்ட் டேட் தானே வந்தா, அதை வச்சு எதுக்காக என்ன கேர்ள் ஃப்ரெண்ட்னு சொல்லிட்டு என்னை பத்தி தப்பா ரூமர்ஸ் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிருக்கான்னு கேட்டு டேபிள் மேல இருந்த சுடு தண்ணி எடுத்து அவன் மூஞ்சில ஊத்தி விட்டுறா. உனக்கு எவ்வளவு திமிர் இருந்தா இந்த கம்பெனியோட ஹெச்ஆர் முகத்துல சுடு தண்ணி ஊத்திருப்ப, இரடி உன்னை என்ன பண்ற பாருன்னு சொல்லிட்டு இவனும் லவலவான கத்திட்டு இருக்கான். ஆனா அதுக்கெல்லாம் ஹீரோயின் கொஞ்சம் கூட பயப்படவே இல்ல. கொஞ்சம் என் பக்கத்துல வரீங்களான்னு சொல்லவும் இவன் ரொமான்ஸ் பண்ணதா கூப்பிட நினைச்சு அவனும் பல்ல கடைக்கிட்டே பக்கத்துல வரான். ஆனா இவ முட்டிய வச்சு ஒரே ஏத்தி விட்டுட்டு இதுக்கப்புறம் என் பக்கத்துல வர ட்ரை பண்ணினா உன்னை தொலைச்சு வர சொல்லிட்டு அவனை திட்டிட்டு வந்துடுறா. பொடி ராட்சசுன்னு இவன் இங்க கதறிட்டு இருக்கா. ஹீரோயின் வெளியில வராங்களா. ஹீரோயின் அந்த யானோட கேபின்குள்ள போனதை பார்த்துட்டு அங்க இருந்த எம்ப்ளாயிஸ் எல்லாம் இன்னுமே காசு பேசிட்டு இருக்காங்க. இவளுக்கா செம்ம கடுப்பாயிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் என்ன பத்தி யாராவது ஏதாவது பேசுனீங்க அவருடைய நிலைமைதான் உங்களுக்கு ஏற்படும் சொல்லிட்டு இவங்களுமே திட்டி விட்டுட்டு போறா. இப்படி வெளியில இருந்து சலசலன்னு சத்தம் வரதை கேட்ட ஹீரோவும் அசிஸ்டன்ட் கூப்பிட்டு வெளியில என்ன பிரச்சனை, எதுக்கு இவ்வளவு சத்தமா இருக்குன்னு கேட்கவும் அதுக்கு அசிஸ்டன்டும் எனக்கு தெரிஞ்சு ஹீரோயினுக்கும் அவங்க எக்ஸ் பாய் ஃப்ரெண்டுக்கும் ஏதோ பிரச்சனை நடக்குதுன்னு நினைக்கிறேன்னு சொல்ல, எது எக்ஸ் பாய் ஃப்ரெண்டா, எப்ப அவ டேட்
பண்ணான்னு கேட்க, அது ஏதோ 3 வருஷத்துக்கு முன்னாடி டேட் பண்ணாங்களா, ஆனா 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்கன்னு சொல்லவும், அவ ஹேண்ட்ஸமா இருப்பானா ரிச்சா இருப்பானான்னு கேட்டு ஹீரோ பயங்கரமா ஜெலஸ் ஆயிட்டு இருக்கான். பாஸ் நீங்க எதுக்கு இவ்வளவு கோவப்படுறீங்க, அவன் உங்களுக்கு ஹேண்ட்ஸமும் கிடையாது, உங்களுக்கு ரிச்சும் கிடையாது. ஒருவேளை அவன் ரிச்சா இருந்தா இதுக்காக நம்ம ஆபீஸ்ல வேலை பார்க்க போறான். சோ நீங்க ஒரி பண்ணிக்காதீங்கன்னு சொல்லவும் இவனுக்கு செம்ம கோவம் வந்துட்டு இருக்கு. அப்புறம் எதுக்காக அவளை அவனுக்கு பிடிச்சதுன்னு சொல்லிட்டு இவன் பாத்தீங்கன்னா செம்மையா கோவப்பட்டு அசிஸ்டண்ட பிடிச்சு கத்திட்டு இருக்கான். நெக்ஸ்ட் பார்த்தா பாஸ் எம்ப்ளாய்க்கான ஒரு மீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் தான் நடந்துட்டு இருக்கு. அங்க அந்த மேனேஜர் யானுமே இருக்கான். அந்த மீட்டிங்ல அந்த யானை பார்த்த ஹீரோவும் இவன் அந்த அளவுக்கு ஹேண்ட்ஸமா இல்லையே, அப்புறம் எப்படி அவங்களுக்கு இவனை பிடிச்சது, இருடா உன்னை என்ன பண்ற பாருன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற மொத்த எம்ப்ளாயிஸுக்கும் இவனை மட்டுமே போயிட்டு ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு சொல்றான். பாஸ் என்ன சொல்றீங்க, இவ்வளவு பேருக்கும் நான் எப்படி தனியா வாங்கிட்டு தூக்கிட்டு வர கேட்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ இதை பண்ணிதாகணும்னு சொல்லவும் அவனுக்கும் வேற வழி இல்லாம அங்க இருந்து ஃப்ரூட்ஸ் வாங்க போறான். அதுவும் முக்கியமா வாட்டர் மெலன் வாங்கிட்டு வர சொல்லி அனுப்பி வைக்கிறான். இந்த மேனேஜரும் ஹீரோ சொன்ன மாதிரி வாட்டர் மெலன் தான் வாங்கிட்டு வரான். அதுவும் தூக்க முடியாம தூக்கிட்டு வரான். சரி லிப்ட்ல போகலான்னு பார்த்தா லிப்ட் ஒர்க் ஆகாதுன்னு சொல்லி நோட் எழுதி ஒட்டிட்டு இருக்காங்க. அது எப்படி ஒரே நேரத்துல 2 லிப்ட் மிஸ்டேக்ல இருக்குன்னு கேட்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு வந்த ஆர்டர் இவ்வளவுதான், இதுக்கப்புறம் மெக்கானிக் வந்தாதான் லிப்ட் ஒர்க் ஆகும், நீங்க படிக்கட்டு வரையாதான் ஏறி போகி ஆகணும்னு சொல்ல, அதுவும் மீட்டிங் நடக்கிற இடம் 30வது ஃப்ளோர்ல இருக்கா. சோ இவனுக்கு வேற வழியே இல்ல, 30 ஃப்ளோர் வரைக்கும் படிக்கட்டுல ஏறி போறான். அதுவும் ஃப்ரூட்ஸோட போறானா இவனால சுத்தமா முடியல, பயங்கரமா டயர்ட் ஆகி உட்காரும் போது லிப்ட் பாத்தீங்கன்னா ஓபன் ஆயிடுது. அதுல என்ன அந்த நோட்டீஸ் எழுதி ஒட்டினவர் தான் வெளியில வராரு. இப்ப எப்படி லிப்ட் ஓபன் ஆச்சுன்னு கேட்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீங்க அந்தான போன அடுத்த செகண்டே லிப்ட் ஓபன் ஆயிடுச்சு சரியாயிடுச்சுன்னு சொல்லிட்டு போறாரு. இவனுக்கு அட பாவி எதுக்குடா இப்படி சாவடிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப முடியாம அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு மீட்டிங் ஹாலுக்குள்ள வந்தா மீட்டிங் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடுது. அதுவும் எல்லாரும் வாட்டர் மெலன் தான் சாப்பிட்டு இருக்காங்க. இவன் அனுப்பி விட்ட ஹீரோவும் அடுத்த செகண்டே ஹால்கள் அனுப்பி அவங்களுக்காக வாட்டர் மெலன் வாங்கிட்டு வர சொல்லியிருப்பான் போல. சோ இவனுக்கு பயங்கரமா இரிட்டேட் ஆயிட்டு இருக்கு. ஹீரோயின் வேற அங்க சிரிச்சுக்கிட்டே சாப்பிட்டு இருக்காளா, எல்லாமே ஒன்னாலதான் இன்னைக்கு எனக்கு அன்லக்கி டேவா இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயினை பிடிச்சு தள்ளி விடுறானா. ஹீரோயினும் வெளில போக அப்ப ஹீரோ வந்து அவளை பிடிச்சிக்கிறான். என்ன எம்ப்ளாயிஸ் எல்லாம் புள்ளி பண்றியா, அவனுடைய பொசிஷனை அபியூஸ் பண்றியான்னு கேட்டு ஹீரோவும் அவனை பிடிச்சு திட்டிட்டு இருக்காரு. அதுக்கு இவனும் 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பொண்ணு என்ன டேட் பண்ணா, பணத்துக்காக என்ன விட்டுட்டு போயிட்டா, என்ன சீட் பண்ணிட்டான்னு சொல்லி அந்த எம்ப்ளாயிஸ் கிட்ட சொன்னா அதே காசிப்ப ஹீரோ கிட்டே சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயினுக்கா செம்ம கோவம் வந்துட்டு இருக்கு. டேய் பரதேசி, உன் கூட நான் ஒரே தடவை தான் பிளைண்ட் டேட் வந்தா, அதை பிடிச்சிட்டு டேட்டுக்கு வந்தா சொல்லிட்டு இருக்க, நீ நானும் எப்படா டேட் போறோம்னு சொல்லிட்டு கண்ணப்பன அவனை பிடிச்சு திட்டி விட்டாரா. எங்க ஹீரோக்கா ஜஸ்ட் ஹீரோயின் பிளைண்ட் டேட் தான் போனான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இவனுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. சோ ஹீரோயினை பத்தின தவறான அவதூறுகளை பரப்பி விட்டதுக்காக அவனை வான் பண்ணி அவனை வேலையை விட்டே தூக்கிடுறான். ஆனா பாஸ் நான் உண்மையை தான் சொல்றேன், இவ என்ன சீட் பண்ணிட்டா, இவ ஒன்னும் நல்ல பொண்ணு கிடையாது. இன்னைக்கு மார்னிங் கூட ஒரு வயசான ஆள் கூட கார்ல வந்து இறங்குனா நான் பார்த்தேன் எல்லாம் சொல்லிட்டு இருக்கான். ஆக்சுவலி இன்னைக்கு மார்னிங் ஹீரோ கூட தானே வந்திருப்பான், அதை பார்த்துதான் இவன் இந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்கான். அது ஹீரோக்குமே புரியுது. சோ அவனை இக்னோர் பண்ணிட்டு இதுக்கப்புறம் உனக்கு வேலை இல்லைன்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பிடுறான். என் ஒர்க்கு முடிஞ்சதும் ஹீரோ கூட தான் ஹீரோயின் கார்ல வந்துட்டு இருக்கா. அப்போ ஹீரோயின் கேக்குறானா, இன்னைக்கு நான் உனக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணிருக்கேன், எனக்கு எதுவும் நீ ரீபே பண்ண மாட்டியான்னு கேட்க, ஹீரோயின் பாத்தீங்கன்னா இப்ப பாரு ஹீரோ தன்னை விட்டு விலகி இருக்க சொல்லுவான் இல்லையா, சோ அவனை விட்டு விலகி போக தான் சொல்றான்னு நினைச்சு, இங்க பாருங்க பாஸ் என்னால உங்களை விட்டு விலகி போக முடியாது, ஆண்டி கிட்ட நான் ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கேன் 3 மாசத்துக்குள்ளேயே நான் பிரெக்னென்ட் ஆகிடுவேன்னு. சோ நான் உங்களுக்கு குழந்தை பெத்து கொடுக்கணும், அப்பதான் எனக்கு தர வேண்டிய போனஸ் பணத்தை அவங்க தருவாங்கலாம் சொல்லிட்டு இருக்கா. அவனுக்கு வர செம்மையா இரிட்டேட் ஆயிட்டு இருக்கு. இப்ப பாரு பணம் எதுக்கு இப்படி பைத்திய மாதிரி சுத்திட்டு இருக்க, பணம் தான் உனக்கு முக்கியமா குழந்தை பெத்துக்கதான் முக்கியமான்னு கேட்டு திட்டிட்டு இருக்கான். இதனால உங்களுக்கு என்ன பிரச்சனை, நான் குழந்தை பெத்தாதானா நீங்களும் ஃப்ரீயாங்க எல்லாம், அப்படியே நானும் உங்க அம்மா கொடுக்குற பணத்தை வச்சு என்னுடைய சிப்ளிங்ஸை நல்லா வளர்ப்பேன்லாம் சொல்லிட்டு இருக்கா. அடிச்ச போயிட்டுன்னு சொல்லி அவளை பிடிச்சு தள்ளி விட்டுட்டு செம்ம கடுப்புல தான் வந்துட்டு இருக்கா. வீட்டுக்கு வந்ததுமே இங்க பாருங்க இன்னும் ஃபியூ டேஸ்ல என்னுடைய ஓவலேஷன் பீரியட் வரப்போகுது, ஃபர்ஸ்ட் வாங்கன்னு சொல்லிட்டு அவனை பெட்ரூம்குள்ள தள்ளிட்டு போயிடுறா. இப்படி ஹீரோ பிடிச்சு தள்ளிட்டு போறதை பார்த்த ஹீரோடைய அம்மாவும் அடடா நான் கூட என்னமோ நினைச்சேன், சீக்கிரமாவே நான் பாட்டி ஆயிடுவேன்னு சொல்லிட்டு இவங்க ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஹீரோயினும் ஹீரோ கிட்ட வந்து அப்படியே செடியூஸ் பண்ணி அவங்க கிட்ட அப்ரோச் பண்ணலான்னு போகும்போது உடனே அவளை ஸ்டாப் பண்ணி குழந்தை பெற்றதுக்கு அப்புறம் நீ என்ன பண்ணலான்னு இருக்கேன்னு கேக்குறான். கவலைப்படாதீங்க, குழந்தை பெற்றதுக்கு அப்புறம் குழந்தைய வச்சுலாம் உங்களை தொல்லை பண்ண மாட்டா, உங்க லைஃப்ல என்னைக்குமே நான் குறுக்க வர மாட்டேன், உங்க ஹாப்பினஸை கெடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இவ ப்ராமிஸ் எல்லாம் பண்ணி கொடுக்குறா. இவ இந்த மாதிரி எல்லாம் சொல்ல அவன் பயங்கரமா அப்செட் ஆகிறான். ஃபர்ஸ்ட் நகர்ந்து போன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பலான்னு போகும்போது ஹீரோயின் ஜம்ப் பண்ணி அவன் கிட்ட போய் உட்காந்துக்கிறா. உடனே அவளை இறக்கி விட்டுட்டு ஈஸி என்ன நீ இல்லாம என்னால வாழவே முடியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா, எனக்கு உன் மேல ஒன்னும் இன்ட்ரெஸ்டே இல்ல, நீ தனியாவே தூங்கிக்கன்னு சொல்லிட்டு அந்த ரூமை விட்டு வெளியில போயிடுறா. ஆக்சுவலி ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயின் மேல ஃபீலிங்ஸ் இருக்கு. சோ என்ன பண்ணாலும் அவ புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்கிற கோவத்துலதான் இந்த மாதிரி எல்லாம் அவன் சொல்லிட்டு போறா. ஆனா ஹீரோயினும் ஹீரோக்கு தான் பொண்ணுங்கனாவே பிடிக்காது, அவன் அந்த மாதிரி பையன் நினைச்சிட்டு இருக்காளையா, இவனுக்கு தான் பொண்ணுங்கனாவே பிடிக்காது, அதனாலதான் இந்த மாதிரி பேசிட்டு போறான் போல இருக்குன்னு தப்பா புரிஞ்சுக்கிறா. ஹீரோ கோவத்தோட அந்த ரூம்ல இருந்து வெளியில வரத பார்த்த அசிஸ்டன்டும் ஹீரோ கிட்ட போயிட்டு என்னாச்சு பாசன் கேட்க, அவளுக்கு என்ன சுத்தமாவே பிடிக்கலன்னு நினைக்கிறா, என் மேல அவளுக்கு ஃபீலிங்ஸே இல்ல, இதுக்கு மேல நான் என்னதான் பண்றது, அவருடைய டார்கெட் எல்லாமே குழந்தை பெத்து கொடுக்கறதுல மட்டும்தான் இருக்குன்னு சொல்லிட்டு புலம்பி தள்ளிட்டு இருக்கா. ஆனா பாஸ் அவங்க வந்ததே அதுக்காக தானே, குழந்தை பெத்து கொடுக்க தானே வந்தாங்க, நீங்க எதுக்காக இந்த அளவுக்கு ஒரே பண்ணிக்கிறீங்க, உங்களுக்கு தானே அந்த பொண்ணு பிடிக்காது, ஒருவேளை
அவங்க உங்களை விட்டு பிரிஞ்சு போயிடுவாங்களோன்னு ரொம்ப பயப்படுறீங்களான்னு கேக்குறாரு. எனக்கு ஒன்னும் அவ என்னை விட்டுட்டு போயிடுவாங்க நான் ஒன்னும் பயப்படலையே, அவன் மேலாம் எனக்கு என்ன ஃபீலிங்ஸ் இருக்க போதுன்னு சொல்லிட்டு ஹீரோவும் அப்படியே பேசி மழை போயிடுறான். தென் நெக்ஸ்ட் மார்னிங் ஹீரோடைய ஆஃபீஸ்ல தான் காமிக்கிறாங்க. ஹீரோயினும் ஹீரோக்காக காஃபி எல்லாம் கொண்டு வந்து கொடுத்து அவனை சமாதானப்படுத்த ட்ரை பண்றா. ஆனா அவனுக்கு இவன் மேல இருக்கிற கோவம் இன்னுமே போகல. எனக்கு ஒன்னும் காஃபி எல்லாம் தேவையில்ல, ஃபர்ஸ்ட் இங்க எந்த வெளியில போன்னு சொல்றான். இங்க பாருங்க மிஸ்டர் கோ, நான் உங்களுக்கு காஃபி கொடுக்க மட்டும் வரல, ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கவும் தான் வந்தேன்னு சொல்லிட்டு டக்குனு இவன் ஷர்ட் பண்ண கழட்டி விடவும், அடி கரும பிடிச்சவள என்னடி பண்ற, இது ஆபீஸ்ன்னு சொல்லிட்டு செம்மையா திட்டிட்டு இருக்கான். அந்நேரம் பார்த்து ஹீரோ பக்க கம்பெனி எம்ப்ளாயிஸ் எல்லாம் உள்ள வந்துட்டு இருக்காங்க. இவ இப்படி ஹீரோ கிட்ட சட்டையை ஓபன் பண்ணி காட்டுறத பார்த்துட்டு அவங்களுக்கு பயங்கர எம்பரசிங் ஆயிடுது. உடனே இவன் போயிட்டு அவன் ட்ரெஸ்ஸை கவர் பண்ணி நினைக்கிறான். அங்க எம்ப்ளாயிஸும் என்ன மன்னிச்சிருங்க பாஸ், நாங்க தெரியாம உள்ள வந்துட்டோம், அது வந்து மீட்டிங் ஸ்டார்ட் ஆக போதா அதை சொல்றதுக்காக தான் வந்தோம்னு சொல்லிட்டு அங்க எந்த குடுகுடுன்னு வெளியில ஓடி போயிடுறாங்க. இங்க பாரு சிசி, ஒழுங்கு மரியாதையா இந்த அரகுற ட்ரெஸ்ஸை போயிட்டு சேஞ்ச் பண்ணிட்டு நல்ல ட்ரெஸ்ஸா போட்டுட்டு வந்து அவளை திட்டிட்டு இருக்கும் போது ஹீரோயினுக்கு அவளுடைய கிளாஸ்மேட் ஃப்ரெண்டு சென்ஷு கிட்ட என்ன கால் வருது. இவ்வளவு நாளா அவன் அப்ராட்ல இருந்தானா, இப்பதான் சைனாக்கு வந்திருக்கானா, மீட் பண்ணலாமான்னு கேட்க, மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம எப்போதும் சந்திப்போம்ல அந்த இடத்துக்கே வந்துடும் சொல்லிட்டு போறா. இவ இப்படி அவங்க கிட்ட குஷியா பேசிட்டு போறத பார்த்துட்டு ஹீரோவுக்கு பயங்கரமா புகஞ்சிட்டு இருக்கு. ஆக்சுவலி இவங்க எல்லாருமே ஒன்னா தானே படிச்சிருப்பாங்க. சோ சென்ஷு யாருங்கிறதா ஆல்ரெடி ஹீரோக்கும் தெரியும் போல. சோ இந்த சென்ஷு பையன் மறுபடியும் வந்துட்டானு சொல்லிட்டு செம்மையா கோவப்பட்டு இருக்கான். நடக்க இருந்த ஒரு முக்கியமான மீட்டிங்கை கூட தன்னுடைய அசிஸ்டன்ட் கூப்பிட்டு கேன்சல் பண்ண சொல்லிட்டு ஹீரோயினை தான் ஃபாலோ பண்ணி போறான். இந்த பக்கம் ஹீரோயினும் சென்ஷுவை மீட் பண்ண தான் வந்திருக்கான். எதுக்குடா அப்படி மறுபடியும் ஃபேட் ஆயிட்டேன்னு சொல்லி அவன் கண்ணத்தெல்லாம் பிடிச்சு கொஞ்சிட்டு இருக்கா. இப்படி ஹீரோயின் அவனை கொஞ்சிட்டு இருக்கதா ஹீரோவும் அவனுடைய கார்ல உட்காந்து பார்த்துட்டு தான் இருக்கான். இப்பதான் ஹீரோவும் ஒரு பிளாஷ்பேக் நினைச்சு பாக்குறான். ஆக்சுவலி ரெண்டு பேரும் ஹை ஸ்கூல் படிக்கும் போது ஹீரோயினுக்கு மட்டும் இல்ல ஹீரோக்குமே ஹீரோயின் மேல கிரஷ் இருந்திருக்கு. அவளுக்கே தெரியாம அவளை ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருப்பான். அவளை தூரத்துல இருந்து சைட் அடிச்சிருப்பான். அவனுடைய டிரைவர் கூட சொல்லிருப்பாரு, யங் மாஸ்டர் இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் அந்த பொண்ணை எப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்க போறீங்க, சீக்கிரமா போயிட்டு உங்க லவ் சொல்லுங்கன்னு சொல்லிருப்பாரு. சோ இவனுமே கொஞ்சம் தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு எப்படியாவது இன்னைக்கு ஹீரோயின் கிட்ட லவ் ஓபன் பண்ணிட வேண்டியதான்னு சொல்லிட்டு அவளை பார்த்து பேசலான்ட்டு போகும்போது அப்பதான் ஹீரோயின் அந்த சென்ஷு கூட அவனுக்கு லஞ்ச் எல்லாம் வாங்கி கொடுத்து ஒன்னா பொறுத்து பார்த்திருப்பான். சோ அவங்க ரெண்டு பேரும் டேட் பண்ணிட்டு இருக்காங்க, லவ் பண்ணிட்டு இருக்காங்க நினைச்சு இவன் அவகிட்ட எதுவுமே சொல்லாம திரும்பி வந்திருப்பான். இப்பதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு அப்பவும் என் லைஃப்குள்ள வந்துட்டான், இப்பவும் என் லைஃப்குள்ள வந்துட்டான்னு சொல்லிட்டு பயங்கர கோபத்தோட அந்த காஃபி ஷாப்புக்குள்ள தான் போறான். எங்க ஹீரோயினும் அவங்க கிட்ட கொஞ்சம் பேசிட்டு இருக்கதே அவனுக்கு டெசர்ட் எல்லாம் ஊட்டி வரதையும் பார்த்துட்டு எதுவுமே பேசாம அப்செட் ஆகி அங்க இருந்து வெளியில போயிடுறான். இந்த பக்கம் ஹீரோயினும் அவளுக்கு மேரேஜ் ஆகிறதையும் அவ பிரெக்னென்ட் ஆக ட்ரை பண்றதையும் சொல்லிட்டு இருக்கா. அப்போ அந்த அளவுக்கு அவன் ஹேண்ட்ஸமா இருப்பான், அவனுக்கு அவனை ரொம்பவே பிடிக்குமான்லாம் இவன் கேட்கிறான். அதுக்கு ஹீரோயினும் அதை ஏன் கேட்கிற, எனக்கு அவன் மேல கிரஷ் இருக்குதான், எனக்கு அவனை ரொம்பவே பிடிக்கும் தான், ஆனா என்ன அவனுக்கு தான் என் மேல சுத்தமாவே இன்ட்ரெஸ்ட் இல்ல, ஏன்னா அவன் ஓன் டைப் டா, அவனுக்கு பொண்ணுங்கனாவே பிடிக்காது, உன்ன மாதிரி பசங்கன்னா தான் பிடிக்குன்னு சொல்லவும் இப்பதான் இவனும் அந்த மாதிரி பையன் தாங்கிறது தெரிய வருது. அதுக்கு சென்ஷுவும் ஹீரோயின் தோல் எல்லாம் கை போட்டு, இங்க பாரு சேசி, நானும் அந்த மாதிரி பையங்கிறதெல்லாம் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன், நீ என்னதான் அவன் கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்து குழந்தைய பேத்துக்கிட்டாலும் நீங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த குழந்தை தான் பாவம் அனாதை ஆகிடும். அந்த குழந்தைக்கு பேரண்ட்ஸோடைய அன்பு கிடைக்காம தான் வளர போகுது. அந்த குழந்தை ரொம்பவே பாவம்னு சொல்லும் போதுதான் இவளுக்கும் தான் பணத்துக்காக இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறது ரொம்ப பெரிய தப்புங்கிறதும் புரிய வருது. அப்படியே அவகிட்ட பேசிக்கிட்டே திரும்பும் போதுதான் வெளியில ஹீரோ கார் கிட்ட நிக்கிறதா செஞ்சு பாக்குறான். அங்க ஹீரோ பார்க்கவே இவனுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியா இருக்கு. அடடா என்னுடைய ட்ரூ லவ்னை பார்த்துட்டேன், இவனை பார்த்து எவ்வளவு நாளாச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்து இவன் சைட் அடிச்சிட்டு இருக்கான். அட பாவி அவன் தாண்டா என் புருஷன் சொல்லிட்டு ஹீரோ என்ன வெளியில ஓடி வந்துட்டு இருக்கா. அடி பாவி 3 மணி நேரமா உட்காந்து ஏன் பத்தி என்கிட்ட குறை சொன்னு சொல்லிட்டு ஹீரோயினை பிடிச்சு தேடிட்டு இருக்க. இங்க வெளியில வந்த ஹீரோயினும் ஹீரோ ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கத பாக்குறா. அதுவும் அவனுக்கு பக்கத்துல நிறையவே சிகரெட் துண்டு எல்லாம் கிடக்கு. சோ ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க புரிஞ்சுக்கிறா. அப்படியே பல்ல கட்டிக்கிட்டே, மிஸ்டர் கோ நீங்க ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா என்னன்னு கேட்க, உனக்குலாம் கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல, என்ன பொண்ணு நீ என்ன மேரேஜ் பண்ணிக்கிட்டு எங்க ஃபேமிலிக்கு வாரிசு பேத்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இப்படி கண்டவ கூட வந்து ஊர் சுத்திட்டு இருக்கே, உன்னுடைய கேரக்டர் தான் என்னன்னு கேட்டு அவளை கொஞ்சம் ஹர்ட் ஆகிற மாதிரி பேசிடுறா. எவ்வளவு சொல்ல ட்ரை பண்றா, நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது, சென்ஷு அந்த மாதிரி பையன் ஏதோ சொல்ல வரா, ஆனா ஹீரோவை சொல்றது காதலே வாங்கல. இதுல சென்ஷு வர இவங்களே பாத்துட்டு இருக்கானா. சோ அவனை ஜெலசாக்குற மாதிரி வேணும்னே ஹீரோனை பிடிச்சு கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். இவளுக்கு வர வாமிட் வர மாதிரி இருக்கு, அவனை பிடிச்சு நகர்த்தி விட்டுறா. இவ்வளவு நேரம் அவனுடைய அந்த பழைய கதலன் சென்ஷு அவன் பக்கத்துல உட்காந்து பேசும்போதும் உன்னை ஹக் பண்ணும் போதுலாம் உனக்கு வாமிட் வரல, நான் உன்னை ஹக் பண்ண கிஸ் பண்ண மட்டும் வாமிட் வருதா, அது சரி பணத்துக்காக கான்ட்ராக்ட் போட்டு குழந்தை பெத்து கொடுக்க வந்தவதானே, இன்னும் என்னெல்லாம் பண்ண மாட்டேன்னு சொல்லவும் ஹீரோயின் கோவப்பட்டு அவன் கண்ணத்துல அரைஞ்சிடறா. முடிச்சுக்கலாம் எல்லாத்தையும் இதோட முடிச்சுக்கலாம், என் குடும்பத்துக்கு வாரிசு இல்லாம என் தலைமுறையே இதோட முடிஞ்சு போனாலும் பரவாயில்ல, இன்னொருத்தவன மனசுல நினைச்சிட்டு இருக்க ஒன்ன மாதிரி பொண்ணு கூட நான் பெட் ஷேர் பண்ண மாட்டேன், நமக்குள்ள இருந்த கான்ட்ராக்ட் இன்னியோட டெர்மினேட் ஆகுது, இதுக்கப்புறம் என் கண்ணு முன்னாடியே வந்துடுறதுன்னு சொல்லி அவளை திட்டாங்க எந்த கிளம்பிடுறா. நெக்ஸ்ட் வீட்டுல காமிக்கிறாங்க. ஹீரோயின் வீட்டுக்கு வந்ததுமே தான் பிரெக்னெண்டா இருக்குமோன்னு செக் பண்ணி பாக்குறா. அப்பதான் சென்ஷு சொன்ன வார்த்தைகள்லாம் இவளுக்கு ஞாபகத்துக்கு வருது. நீங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு போயிட்டீங்கன்னா உங்க குழந்தை தான் பேரண்ட்ஸே இல்லாம பேரண்ட்ஸோட அன்புக்காக ஏங்கும், குழந்தை தான் பாவம்னு சொல்லியிருப்பாளையா. சோ இப்போ அதெல்லாத்தையும் நினைச்சு
பார்த்தவ ரொம்ப கில்ட்டியா ஃபீல் பண்றா. நம்மளுடைய தம்பி தங்கச்சிங்களை வளர்க்கறதுக்காக நம்ம பெத்த குழந்தைய எப்படி அனாதையா விட்டுட்டு போகிறதுன்னு யோசிக்கிறா. நேரா கான்ட்ராக்ட் பேப்பர்ஸோட பெட்டி படிக்கலாம் எடுத்துட்டு ஹீரோடைய அம்மா கிட்ட போயிட்டு, என்ன மன்னிச்சிருங்க ஆண்டி, இதுக்கப்புறம் என்னால இந்த வீட்டுல இருக்க முடியாது, நம்மளுடைய கான்ட்ராக்டை டெர்மினேட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த கான்ட்ராக்ட் பேப்பர்ஸ் அவங்க கிட்ட கொடுத்துட்டு அந்த வீட்டை விட்டே போகிறதா சொல்றா. இவங்களும் எவ்வளவோ சொல்லி பாக்குறாங்க, ஆனா ஹீரோயின் சமாதானமாகற மாதிரியே இல்ல. என்ன மன்னிச்சிருங்க ஆண்டி, அவருக்கு என் மேல லவ்வே இல்ல, என் மேல அவருக்கு ஃபீலிங்ஸ் இல்ல, அதோட அவருடைய ஃபீலிங்ஸையும் இந்த சொசைட்டி ஏத்துக்காது. நாளை பின்ன எங்களுக்கு குழந்தை பிறந்தாலும் அந்த குழந்தை பேரண்ட்ஸோடைய அன்பே இல்லாம தான் வளரும். சோ இதெல்லாம் வேணாண்டி, என்ன விட்டுருங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஹீரோயினை கிளம்பிடுறா. இந்த பக்கம் ஹீரோவும் அந்த சிசிக்கு மெசேஜ் பண்ண ஒரு ரிப்ளை கூட பண்ணல. ரிப்ளை பண்ண முடியாத அளவுக்கு மேடம் அவ்வளவு பிஸியா இருக்காங்க போல. அது சரி, அந்த செஞ்சுவை தான் மீட் பண்ண போயிருப்பான்னு சொல்லிட்டு இவன் ஒரு பக்கம் கோவப்பட்டு இருக்க. அப்போ ஹீரோடைய அசிஸ்டன்ட் வந்தா அந்த செஞ்சு உங்களை பார்க்க வந்திருக்கதா சொல்றான். என்ன செஞ்சுவா, அவன் எதுக்கு என்ன பார்க்க வந்தான்னு சொல்லிட்டு இருக்கும் போது அந்த செஞ்சு தான் ஓடி வந்துட்டு இருக்கான். அதுவும் ஹீரோ பக்கத்துல உட்காந்து, உன்னை பார்த்து எவ்வளவு நாளாயிடுச்சு, எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவன் கிட்ட வளைஞ்சிட்டு இருக்கான். அடா யாரா இவன், முதல்ல நகர்ந்து போறான்னு சொல்லிட்டு ஹீரோவும் அவனை விட்டு நகர்ந்து போய் உட்காந்துக்கிறான். ஜிஜி என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டா, நீயும் என்ன மாதிரி தானாமே, உனக்கும் என்ன மாதிரியே பொண்ணுங்கன்னாவே பிடிக்காதான், பசங்கன்னா தான் பிடிக்குமாமே, ஒன்னும் பிரச்சனை இல்ல, அவ கூட இருந்தா கான்டாக்ட டெர்மினேட் பண்ணிடு, உனக்காக நான் இருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோடைய தொடைய பிடிச்சு தடவிட்டு இருக்கான். அதை கேட்கும் போதுதான் ஹீரோக்கே புரியுது இவன் அந்த மாதிரி பையங்கிறது. இப்பதான் இவனுக்கு நிம்மதியாவும் சந்தோஷமாவும் இருக்கு. சரிடா செஞ்சு, இங்க எதுக்குடா வந்தேன்னு கேட்க, அது நீயும் என்ன மாதிரி தான் கேள்விப்பட்டேன், அதனாலதான் உன்னை டேட் பண்ணலான்ட்டு வந்தேன். என்ன டேட் பண்ணலாமான்னு கேட்டு அவனை டச் பண்ணவும், அடே நகர்ந்து போடா, நான் ஒன்னும் அந்த மாதிரி பையன் இல்லைன்னு சொல்லிட்டு இழந்துக்கிறான். உடனே அங்க இருந்த செக்யூரிட்டி கார்டு கூப்பிட்டு அவனை இழுத்துட்டு போக சொல்ல அவங்களுமே வந்து அவனை இழுத்துட்டு போயிடுறாங்க. அட கடவுளே, இவன் அந்த மாதிரி பையன் தெரியாம அவசரப்பட்டு ஹீரோயினை வேற திட்டோமேன்னு சொல்லிட்டு ஹீரோனிக்கு தான் மெசேஜ் பண்றான். ஆனா அவ இவன் நம்பரை பிளாக் பண்ணி வச்சிருக்கா. இவ எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்றான்னு சொல்லி யோசிக்கும் போது அவங்க அம்மா கிட்ட இருந்து அவனுக்கு கால் வருது. டேய் கிறுக்கு பிடிச்சவன, ஹீரோயினி என்னடா சொன்னா, அவ அக்ரிமெண்ட்டை டெர்மினேட் பண்ணிட்டு வீட்டை போயிட்டான்னு சொல்ல. அதை கேட்டு இவன் பயங்கரமா ஷாக் ஆயிட்டு இருக்கான். உடனே தன்னுடைய அசிஸ்டன்ட் கிட்ட ஹீரோயின் எங்க போனான்னு ஃபைல் அவுட் பண்ண சொல்றான். அசிஸ்டன்ட் போன் எடுத்து ஹீரோயின் லொகேஷனை ட்ரேஸ் அவுட் பண்ணும்போது ஹீரோயின் அவங்க வீட்டுல இருக்கிறதா காமிக்குது. இங்க பாருங்க பாஸ், அவங்க இப்போதைக்கு அவங்க வீட்டுல தான் இருக்காங்க, நீங்க ஃபர்ஸ்ட் ரிலாக்ஸ் ஆகுங்கன்னு சொல்லிட்டு இருக்கும் போது நான் இப்பவே ஹீரோயினை பார்க்க போறதா சொல்லிட்டு கிளம்ப பாக்குறான். இங்க பாருங்க பாஸ், பிசினஸ் ட்ரிப்புக்காக போனா மிஸ் ஜியா திரும்ப வந்திருக்காங்க, அதுவும் உங்களை பார்க்க ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, ஃபர்ஸ்ட் அவங்கள மீட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் போங்கன்னு சொல்லவும், ஜியாவது கியாவது ஃபர்ஸ்ட் என் வைஃப் தான் எனக்கு முக்கியம் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டு இருக்கான். அப்ப ஆப்போசிட்ல தான் இந்த ஜியா வரா. ஹீரோடைய கையை பிடிக்கவும் அவ கையை உதறி தள்ளிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். பின்னாடி வந்து அசிஸ்டன்ட் ஸ்டாப் பண்ணி, உங்க பாஸுக்கு என்னாச்சு, எதுக்காக என்ன இக்னோர் பண்ணிட்டு போறாருன்னு கேட்க, அது பாஸ் அவருடைய வைஃபை பார்க்க தான் அவசர அவசரமா போறான்னு சொல்லிட்டு இவனுமே பின்னாடி போயிட்டு இருக்கான். என்ன வைஃபா, நான் பிசினஸ் ட்ரிப் போயிட்டு வரதுக்குள்ள அவனுக்கு மேரேஜ் ஆயிடுச்சான்னு கேட்டு செம்மையா கோவப்பட்டு இருக்கா. உடனே அந்த ஷென் இருக்காலையா, அவளுக்கு தான் கால் பண்ணி ஹீரோக்கு மேரேஜ் ஆனது பத்தி கேக்குறா. அதுக்கு இந்த ஷென்னுமே, ஆமா மிஸ்டர் கோக்கு மேரேஜ் ஆனது உண்மைதான், அதுவும் திடீர்னு தான் மேரேஜ் ஆயிடுச்சுன்னு சொல்ல, அதை கேட்டு இவ செம்மையா கோவப்பட்டு இருக்கா. இங்க கட் பண்ணா நெக்ஸ்ட் ஹீரோயின் வீட்ல தான் காமிக்கிறாங்க. ஆக்சுவலி ஹீரோயின் ஃபேமிலில எப்போதுமே ட்வின்ஸ் பேபிஸ் தானா. சோ ஹீரோயின் கூடயும் ட்வின்ஸா ஒரு பையன் பிறந்திருப்பான். அந்த பிரதர் காரனும் ஹீரோயின் பண்ண வேலையெல்லாம் கேட்டு, அதாவது ஹீரோயின் பணத்துக்காக அந்த ஃபேமிலிக்கு குழந்தை பெத்து கொடுக்க போனாலையா, அந்த விஷயம் எல்லாம் கேள்விப்பட்டு பயங்கரமா அவளை பிடிச்சி திட்டிட்டு இருக்கா. ஏன்டி ஏதோ வேலை விஷயமா வெளியூர் போயிட்டா, வரத்துக்குள்ள இவ்வளவு பெரிய வேலையை பார்த்து வச்சிருக்க, ஏன் என்னால இந்த ஃபேமிலிக்கு சம்பாரிச்சு போட முடியாதா, நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ணி தானே வாழணுமா என்னன்னு கேட்டு திட்டிட்டு இருக்கான். டேய் நான் ஒன்னும் பணத்துக்காக அங்க போகல, எனக்கு உண்மையிலேயே ஹீரோவை ரொம்பவே பிடிக்கும், அவர் ரொம்ப ஹேண்ட்ஸமா இருந்தான், அதனாலதான் குழந்தை பெத்து கொடுக்க ஹீரோவை மேரேஜ் பண்ணிக்கிட்டேன்னு சொல்றா. வாய முறின்னு சொல்லிட்டு இன்னுமே அவளை பிடிச்சு திட்டிட்டு இருக்கா. இப்போ என்ன, நம்ம 10 பேர் இருக்கோம், என்னால சமாளிக்க முடியாதுன்னு கேட்க, டேய் 10 பேர் இல்லடா 12 பேரு, ஏன்னா இப்ப பிரெக்னெண்டா இருக்கேன், என் வயித்துல ட்வின்ஸ் பேபி இருக்குன்னு சொல்லவும், அப்போ ஹீரோவும் ஹீரோடைய அசிஸ்டன்டும் அந்த வீட்டுல நிறைய குழந்தைங்க இருக்கிறதால அவங்களுக்காக நிறைய கிஃப்டோட ஹீரோயினை பார்க்க ஹீரோயினுடைய வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்காங்க. அந்த வீட்டுக்குள்ள போகிறதுக்கு ஹீரோக்கு ரொம்ப தயக்கமா இருக்கு. ஹீரோயின் ஏதாவது சொல்லுவாள்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்துட்டு இருக்கான். அப்போ அசிஸ்டன்ட் தான், பாஸ் கண்டிப்பா உங்களுக்கு உங்களை ரொம்பவே பிடிக்கும், அவங்க எதுவும் சொல்ல மாட்டாங்க, உள்ள வாங்கன்னு சொல்லி தைரியமா கூட்டிட்டு போறான். ஆனா உள்ள போன அடுத்த செகண்டே ஹீரோவையும் அசிஸ்டன்ட் பிடிச்சி வெளியில தள்ளி அவங்க வாங்கிட்டு வந்த பொருட்கள் எல்லாம் வெளியில வீசிடுறாங்க. பார்த்தா அங்க ஹீரோடைய பிரதர் தான் 2 பேரையும் பிடிச்சு வெளியில தள்ளிருக்கான். இங்க பாருங்க மிஸ்டர் கோ, என்னுடைய சிஸ்டருக்கு உங்களை சுத்தமாவே பிடிக்கலையா, சோ உங்களை டிவோர்ஸ் பண்ண போறதா சொல்றா. சீக்கிரமாவே டிவோர்ஸ் பேப்பர்ஸ் அனுப்பி வைக்கிறோம், அதுல சைன் போட்டு கொடுங்க, இதுக்கப்புறம் உங்க வழியை நீங்க பாத்துக்கோங்க, எங்க வழியை நாங்க பாத்துக்கிறோம் சொல்லிட்டு வீட்ல இருந்து விரட்டி விட்டுறா. டி அசிஸ்டன்ட் நீ தானே சொன்னா அவளுக்கு என்ன பிடிக்கும்னா, அப்புறம் எதுக்கடா நம்மள திரட்டி விட்டான்னு கேட்டா, அது பாஸ் நம்ம வாங்கிட்டு போன கிஃப்ட் எல்லாம் உங்களுக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன், வேணும்னா ஒண்ணு பண்ணுங்க, இதை விடவும் இன்னும் காஸ்ட்லியான கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு போங்க, அதுக்கப்புறம் அவங்க கண்டிப்பா ஏத்துப்பாங்கன்னு சொல்லிட்டு ஐடியா கொடுக்குறான். சோ ஹீரோவும் அசிஸ்டன்ட் சொன்னது கேட்டு ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஜுவல்லரி எல்லாம் ஹீரோனிக்காக வாங்கிட்டு போறான். அப்போ அந்த பாக்ஸ் எல்லாம் வெளியில வந்து விழுது. அவங்க 2 பேரையும் பிடிச்சு வெளியில தள்ளி விட்டுறான். என்ன உங்க பணத்தை திமிர காட்டுறீங்களா, உங்க பணத்தை பார்த்து மயங்குறவங்க நாங்க கிடையாது, பணத்தை கொடுத்து
என்னுடைய சிஸ்டரை வேலைக்கு வாங்கலான்னு பாக்குறீங்களா? அவ ஒன்னும் உங்களுக்கு பிளேட்டிங் கிடையாதுன்னு சொல்லிட்டு இப்போவுமே ஹீரோடைய பிரதர் அவங்கள திட்டி வெளியில போக சொல்லிடுறான். ஆனா ஹீரோ கிவ் அப் ஆகாம மறுபடியும் போயிட்டு டோரை நாக் பண்ணிட்டு இருக்கான். பாத்தியா திரும்ப திரும்ப அந்த ஆள் தான் வந்துட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். அவனை என்ன பண்ற பாருன்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கான். அப்போ ஹீரோயினும் டேய் அவரை எதுவும் பயண்டாதடா, அவரு என்னதான் இருந்தாலும் என் குழந்தைக்கு அப்பா, அவரு ரொம்பவே ஹேண்ட்ஸமா இருப்பாரு, எனக்கு அவரை ரொம்பவே பிடிக்கும்னு சொல்லிட்டு வளைஞ்சிட்டு இருக்கா. அடியே என்னடி பேசுற, அவன் ஒரு கே, அப்படி இருக்கும்போது உனக்கு எப்படி அவன் மேல ஃபீலிங்ஸ் வருதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் காந்த படிச்சு தெரிகிட்டு இருக்கான். அதனால என்ன பண்ற பாருன்னு சொல்லிட்டு அவன் போயிட்டு டோர் ஓபன் பண்ணி இங்க பாருங்க மிஸ்டர் கோ, நீங்க நினைக்கிற மாதிரியான ஆளு நாங்க கிடையாது. எங்க கிட்ட பணம் இல்லாம வேணா இருக்கலாம், ஆனா நாங்க ரொம்ப கௌரவமா வாழ்ந்துட்டு இருக்கோம். என் சிஸ்டர் ஒரு பைத்தியக்காரி, ஏதோ தெரியாம நீங்க சொன்னதுக்கு ஒத்துக்கிட்டா. அவ ஒன்னும் குழந்தை பெத்து கொடுக்குற மிஷின் கிடையாது, ஃபர்ஸ்ட் இங்க இருந்து கிளம்புங்கன்னு சொல்லி கத்திட்டு இருக்கான். ஆஹா இவங்க கிட்ட இப்படி பொறுமையா பேசினாலாம் சரியா இருக்காதுன்னு சொல்லி உடனே ஹீரோ அந்த டோரை பிடிச்சு ஸ்டாப் பண்ணி இங்க பாரு சேசி, நீ நல்லா சுய நினைவோட தெளிவா எழுதி கொடுத்த அக்ரிமெண்ட் என் கையில இருக்கு. 3 மாசத்துக்குள்ள நீ பிரெக்னென்ட் ஆயிட்டனா உனக்கு 1 மில்லியன் பணம் தரதா எங்க அம்மா சொல்லிருக்காங்க. அக்ரிமெண்ட் முடிய இன்னும் 10 டேஸ் இருக்கு. உனக்கு பணம் வேணுமா வேணாமான்னு கேட்டு பணம் தரதா சொல்லி ஹீரோயினை கூப்பிடுறான். பணம் தான் அவ எங்க இருந்தாலும் பறந்து வந்துருவாளே, இதோ வந்துட்டேன்னு சொல்லிட்டு ஓடி வந்துட்டு இருக்கா. அடியே எங்க போற, ஃபர்ஸ்ட் நில்லடின்னு சொல்லிட்டு அவங்கள பிடிச்சு ஸ்டாப் பண்றான். ஏண்டி உனக்குலாம் கொஞ்சம் கூட செல்ஃப் ரெஸ்பெக்டே கிடையாதா? ஏதோ 1 மில்லியன் பணம் தரேன்னு சொன்னதும் பல்ல கட்டிட்டு போற. நம்ம ஃபேமிலி எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, உன் பிரதர் நான் இருக்க, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவளை ஸ்டாப் பண்ணிடுறான். அதோட ஹீரோ கிட்டையும் இங்க பாருங்க மிஸ்டர் கோ, எங்க ஃபேமிலிக்கு உங்க பணம் எல்லாம் ஒன்னும் தேவையில்ல, ஃபர்ஸ்ட் இங்க இருந்து கிளம்புங்கன்னு சொல்லிட்டு அவனை திட்டிட்டு இருக்கான். சரி ஒன்னும் பிரச்சனை இல்ல, இதுல இருக்கிற அக்ரிமெண்ட் படி கான்ட்ராக்ட் முடியறதுக்குள்ளேயே கான்ட்ராக்ட டெர்மினேட் பண்ணவங்க ஆப்போசிட் ஆளுக்கு காம்பன்சேஷனா 1 மில்லியன் பணம் தரணும். சோ அந்த பணத்தை கொடுத்துங்க, நான் இப்பவே இங்க இருந்து கிளம்புறேன்னு சொல்றான். இது 1 மில்லியன் பணம் தரணுமா? அதெல்லாம் முடியாது, இப்பவே இவளை இங்க இருந்து எழுதிட்டு போன்னு சொல்லி ஹீரோனை பிடிச்சி ஹீரோ கிட்ட தள்ளி விட்டு அதோட அவருடைய பெட்டி படுக்கி எடுத்து வெளியில தள்ளி கதவு லாக் பண்ணிக்கிறான். டேய் கிறுக்கு பிடிச்சவனா, இப்ப எங்கடா போச்சு உன்னை கௌரவம், எதுக்குடா என்ன பிடிச்சு தள்ளி விட்டேன்னு சொல்லி ஹீரோனை திட்டிட்டு இருக்கா. இங்க பாருங்க மிஸ்டர் கோ, உங்களுக்கு தான் என்ன பிடிக்காதுல்ல, அப்புறம் எதுக்கு என்ன தேடி வந்தீங்க? எனக்குமே உங்களை பிடிக்காது, நம்ம பேசாம டிவோர்ஸ் பண்ணிக்கலாம்னு சொல்றா. அது வந்து நான் பிசினஸ் மேன், நான் எப்போதுமே பிசினஸ் உடைய எத்திக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுவேன். கான்ட்ராக்ட் முடியற வரைக்கும் நீ என் கூட இருந்துதான் ஆகணும், ஒழுங்கா என் கூட வான்னு சொல்லிட்டு அவளை மிரட்டிட்டு இருக்கான். உடனே ஹீரோயினும் ஹீரோடைய சட்டையை பிடிச்சு இங்க பாருங்க மிஸ்டர் கோ, நம்ம கான்ட்ராக்ட் முடிய இன்னும் 10 நாள் இருக்கு. சோ 10 நாள் மட்டும்தான் உங்க கூட இருப்பேன். இந்த 10 நாளையில நமக்குள்ள எந்தவித இன்டிமேசி இருக்க கூடாது, நீங்க என்ன டச் பண்ண கூடாதுன்னு சொல்றா. என்ன டச் பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டு இப்போ நீ தான் என்ன டச் பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லவும் உடனே ஹீரோ பிடிச்சு தள்ளி விட்டுட்டு கோவத்தோட அங்கிருந்து கிளம்பிடுறா. கோவப்பட்டாலும் என் பொண்டாட்டி எவ்வளவு அழகா இருக்கான்னு சொல்லிட்டு இவனும் ஹீரோயினை பார்த்து ரசிச்சிட்டு இருக்க. அப்போ அசிஸ்டன்ட் ஹீரோ கிட்ட வந்து பாஸ், ஹீரோயின் உங்களை டச்சே பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டு போறாங்க, அப்படி இருந்தும் நீங்க இவ்வளவு சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்கீங்களேன்னு கேக்குறான். அதுவா அவ என் கூட வீட்டுக்கு வந்தா மட்டும் போதும், அதுக்கப்புறம் அவளை எப்படி அவன் வழிக்கு கொண்டு வரதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்லிட்டு இருக்க. எங்க அப்படியே கட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஹீரோடைய வீட்டுல தான் காமிக்கிறாங்க. அந்த ஜியா இருக்காலையா நிறைய கிஃப்டோட ஹீரோடைய அம்மாவை தான் பார்க்க வந்திருக்கா. அவங்களுமே இவகிட்ட ரொம்ப நல்ல விதமா பழகுறாங்க, ரொம்ப அன்பா இருக்காங்க. எப்படியோ இந்த ஆண்டிய நம்ம கைக்குள்ள போட்டுக்கிட்டு ஹீரோவை மேரேஜ் பண்ணிக்கலான்ட்டு பிளான் போட்டுட்டு இருக்கும்போது அப்ப கரெக்டா ஹீரோ ஹீரோயினை கூட்டிட்டு அந்த வீட்டுக்குள்ள வந்துட்டு இருக்கான். அங்க ஹீரோயினை பார்க்கவும் இவங்களுக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. அடடா என் மருமக வந்துட்டான்னு சொல்லிட்டு இவனை அப்படியே விட்டுட்டு ஹீரோயின் கிட்ட ஓடிடுறாங்க. ஹீரோ அங்க ஜியா இருக்கதை பார்த்துட்டு நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க, எதுக்காக வந்தேன்னு கேக்குறா. அப்போ ஹீரோடைய அம்மாவும் அவங்க வீடு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்த புயல் காத்துல சேதம் அடைஞ்சிச்சா, அவங்க வீடு ரெடி ஆகுற வரைக்கும் கொஞ்ச நாளைக்கு நம்ம கூட நம்ம வீட்டுல தான் தங்க போறான்னு சொல்றாங்க. சரி எங்கேயாவது தங்கிட்டு போயிட்டோம், ஆனா எங்களுக்கு தொல்லை கொடுக்காம இருந்தா சரின்னு சொல்லும் போது இவ வேணும்னே ஹீரோனி ஹியூமிலேட் பண்ற மாதிரி இந்த பொண்ணு யாரான்டி, இவ போட்டிருக்க ட்ரெஸ் எல்லாம் பார்த்தா வீட்டுடைய மெய்டு மாதிரி தெரியுது, இவதான் இந்த வீட்டுடைய மெய்டான்னு கேக்குறா. அதை கேட்ட ஹீரோயினும் என்ன பார்த்தா உனக்கு என்ன மெய்டு மாதிரி தெரியுதான்னு கேட்டு திட்டிட்டு இருக்கா. உடனே ஹீரோடைய அம்மாவும் ஹீரோவை தான் பிடிச்சு திட்டிட்டு இருக்காங்க. ஏன்னா ஹீரோ அவங்களுக்காக ட்ரெஸ் ஜுவல்ஸ் எல்லாம் வாங்கி தரல இல்லையா, சோ ஹீரோனிக்காக அதெல்லாம் வாங்கி தர சொல்றாங்க. ஆனா ஹீரோயினும் அதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லிடுறா. அதோட ரொம்ப டயர்டா இருக்குன்னு சொல்லிட்டு ரெஸ்ட் எடுக்க போறதா சொல்லிட்டு அவருடைய ரூமுக்கு போயிடுறா. பின்னாடி ஹீரோவும் போயிட்டு இருக்கான். ஆனா ஹீரோயின் அவனை உள்ள விடாம கதவை லாக் பண்ணிக்கிறா. ஜிஜி என்ன பண்ற, டோர் ஓபன் பண்ணுன்னு சொல்லவும் மறுபடியும் ஹீரோயின் டோர் ஓபன் பண்றா. உள்ளதான் கூப்பிட போறான்னு பார்த்தா நோட்டீஸ் எழுதி விட்டுறா. ஹீரோவுக்கு உள்ள வர அனுமதி இல்ல, அதுவும் ஹீரோவை டாக்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்கா. அது மட்டும் இல்லாம இன்னொரு நோட்டீஸ் கூட ஒட்டுறா. அதுல இவங்க டிவோர்ஸ் பண்ணிக்கிறதுக்கு இன்னும் 10 டேஸ் தான் இருக்குன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிருக்கா. இப்படி அங்க நடக்கிற எல்லாத்தையும் ஹீரோடைய அம்மாவும் அந்த ஜியாவும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஆண்டி அவளுக்கு என்ன அவ்வளவு திமிரு, உங்க பையனை இந்த அளவுக்கு மோசமா ட்ரீட் பண்றா, நீங்க அமைதியாவே இருக்கீங்களேன்னு கேட்டு இவங்களை ஸ்டிமுலேட் பண்ண பாக்குறா. ஆனா ஹீரோடைய அம்மாவும் அவங்க 2 பேரும் கப்பிள்ஸ்மா, அப்படிதான் இருப்பாங்க, அடிச்சுப்பாங்க கொடிப்பாங்க, இதெல்லாம் கப்பிள்ஸ் லைஃபுக்குள்ள சகஜமான ஒண்ணு, இதெல்லாம் நம்ம இன்வால்வ் ஆக கூடாதுன்னு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டு இவளுக்கு பயங்கரமா வயிற்றுச்சல்
குறைச்சலாயிட்டு இருக்கு. இன்னும் 10 நாள் இருக்குல்ல, இந்த 10 நாள்ல அவங்க 2 பேரும் எப்படி பிரிக்கிற பாருன்னு சொல்லிட்டு இருக்கா. தென் நெக்ஸ்ட் மார்னிங் காமிக்கிறாங்க இவங்களுடைய இந்த கான்ட்ராக்ட் முடிய இன்னும் 9 நாள் தான் இருக்கு. சோ இந்த 9 நாளைக்குள்ள எப்படியாவது ஹீரோயினியை தன்னுடைய வழிக்கு கொண்டு வரணும், தமிழ்ல அவங்கள லவ்ல விழ வைக்கணும்னு பிளான் போட்டுட்டு இருக்கா. சோ அதோடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா தன்னுடைய பாடியை வச்சு ஹீரோயினியை செடியூஸ் பண்ணலான்ட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அதுக்காக ஒரு அரகுற ட்ரெஸ்ஸோட அவளுக்காக சமைச்சு வச்சுட்டு இருக்கும் போது அப்போ பின்னாடி யாரோ வர மாதிரி இருக்கு. ஹீரோயின் தான் வர நினைச்சு அவளுக்காக எதிர்பார்த்து நின்னுட்டு இருக்கும் போது அந்த ஜியா தான் வந்துட்டு இருக்கா. இவளுடைய மசில்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வாவ் சூப்பரா இருக்கானேன்னு சொல்லிட்டு மேல கை வைக்கும் போது ஹீரோயின் தான் தன் மேல கை வச்சிருக்கத நினைச்சு ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டே திரும்பி பார்த்தா அங்க அந்த ஜியா தான் நிக்கிறா. அந்நேரம் பார்த்து அங்க ஹீரோயின் வேற வந்துட்டு இருக்கா. இந்த ஜியா வேற சும்மா இல்லாம நான் இந்த வீட்டுல தங்கறதால தானே என்ன சர்ப்ரைஸ் பண்ற மாதிரி எனக்காக இந்த மாதிரியான ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்கீங்கன்னு கேட்டு வெக்கப்பட்டு இருக்கா. வாய மூடு, நான் ஒன்னும் உனக்காக இந்த மாதிரிலாம் ட்ரெஸ் பண்ணல, உன்னை யார் இங்க வர சொன்னதை கேட்டு திட்டிக்கிட்டே திரும்பி பார்த்தா அங்க ஹீரோயின் தான் பத்திரக்காளியமா நின்னுட்டு இருக்கா. இங்க பாரு ஜெசி, நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவுமே இல்லமான்னு சொல்லிட்டு இருக்கும் போது இவ பயங்கர கோவத்தோட ஹீரோ கிட்ட வந்து நம்ம கான்ட்ராக்ட் இன்னுமே முடியல, அதுக்குள்ளே என்ன ரீப்ளேஸ் பண்றதுக்கு வேற ஒருத்தைய பார்க்க ஆரம்பிச்சிட்டேன்னு கேட்டு அவனை திட்டி விட்டுட்டு அங்கிருந்து அவ ரூமுக்கு ஓடிடுறா. அப்படிலாம் இல்லமா நில்லுமான்னு சொல்லிட்டு இவனுமே பின்னாடி ஓட பாக்குறான். அப்போ இந்த ஜியா ஹீரோவை ஸ்டாப் பண்ணி எனக்கு ரொம்ப பசிக்குது, சர்வ் பண்ணாம எங்க போறீங்க, வாங்க 2 பேரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடலாம்னு சொல்லிட்டு அவனை போக விடாம ஸ்டாப் பண்ணிட்டு இருக்கா. ஆனா ஹீரோ அவ கையை உதறி விட்டுட்டு ஹீரோனியை சமாதானப்படுத்த ஓடிட்டு இருக்கா. மறுநாள் ஆபீஸ்ல மீட்டிங் நடக்குது. ஹீரோனியை கை பண்ண முடியலங்கிற கோவத்துல இவங்க கிட்ட பிடிச்சு கத்திட்டு இருக்கா. அப்போ ஹீரோடைய நிலைமையை புரிஞ்சுக்கிட்ட ஒரு ஸ்டாஃபும் ஹீரோக்கு சில ஐடியாஸ் எல்லாம் கொடுக்குறாரு. அட இந்த ஐடியா கூட நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு நைட்டு ஹீரோயின் அவர் ரூம்ல இருக்கும் போது டவலோட போய் நின்று ஹீரோயினுடைய டோரை நாக் பண்ணிட்டு இருக்கான். இவனும் டோரை ஓபன் பண்ணி என்ன விஷயம்னு கேட்கவும் அது வந்து ஜெசி என்னுடைய ரூம்ல ஷவர் ஒர்க் ஆகல, இன்னைக்கு மட்டும் உன்னுடைய பாத்ரூமை யூஸ் பண்ணிக்கலாமான்னு கேக்குறான். ஏன் இவ்வளவு பெரிய வீட்டுல என்னுடைய பாத்ரூம் மட்டும் தான் இருக்கா என்ன, போயிட்டு கெஸ்ட் ரூம்ல இருக்கிற பாத்ரூமை யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்றா. இல்லம்மா கெஸ்ட் ரூம்ல யாருமே யூஸ் பண்ணாம இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் க்ளூமியா இருக்கும், உன்னுடைய ரூமை யூஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு உள்ள போகலான்னு பார்க்கும்போது அப்ப இவன மாதிரி டவலோட வந்து அந்த சியா ஹீரோடைய கையை பிடிச்சு இழுக்கிறா. இப்போ உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டா அவளுடைய பாத்ரூம்லயே ஷவர் ஒர்க் ஆகலையா, அதனால ஹீரோ கிட்ட அவனுடைய பாத்ரூமை யூஸ் பண்ணிக்கலாமான்னு கேக்குறா. என்னுடைய பாத்ரூம் இருந்தா ஷவர் ஒர்க் ஆகல, போயிட்டு கெஸ்ட் ரூம்ல குளிச்சுக்கோன்னு சொல்ல இவன் சொன்ன அதே பதில தான் அவளுமே சொல்லிட்டு இருக்கா. இவங்க பண்றதெல்லாம் பார்த்து ஹீரோனிக்கா செம்ம இரிட்டேட் ஆயிட்டு இருக்கு. அது எப்படி 2 பேரும் ஒரே மாதிரியான அவுட்ஃபிட்ல இருக்கீங்க, என் கண்ணு முன்னாடி நிக்காதீங்க, போய் தொலைங்க சொல்லி 2 பேரையும் திட்டி விட்டுறா. எங்க ஹீரோவுக்கா ஃபர்ஸ்ட் இவளை இந்த வீட்ல இருந்து விரட்டினாதான் நம்ம வைஃப் கூட நம்ம சேரலாம்னு சொல்லிட்டு பிளான் போட்டுக்கிட்டே போயிட்டு இருக்கான். அப்போ இந்த ஜியோமே அங்க இருந்து கிளம்ப பார்க்கும்போது ஹீரோயின் அவளை ஸ்டாப் பண்ணி இங்க பாரு ஜியா, ஹீரோவை செடியூஸ் பண்ண நினைச்சு உன் டைமை வேஸ்ட் பண்ணாத, நீ எவ்வளவு எஃபோர்ட் போட்டாலும் அது ஒர்க் அவுட் ஆகாது, ஏன்னா அவனுக்கு ஒண்ணு பிடிக்காதுன்னு சொல்றா. ஆக்சுவலி ஹீரோயின் ஹீரோவா அந்த மாதிரி பையன் நினைச்சுதான் சொல்லிட்டு இருக்கா. ஆனா இவ பாத்தீங்கன்னா இவ மேல இருக்கிற ஜெலஸ்ல தான் ஹீரோயின் அந்த மாதிரி சொல்றா நினைச்சு ஹீரோயினை பிடிச்சு திட்டிட்டு இருக்கா. நீ எதுக்காக எங்க லைஃப்குள்ள குறுக்க வந்த, நானும் ஹீரோவும் சின்ன வயசுல இருந்து ஒன்னாதான் வளர்ந்தோம், எனக்கு அவனை எவ்வளவு பிடிக்கும் தெரியுமா, அவனுக்குமே என்னதான் பிடிக்கும், நீ தான் தேவையில்லாம எங்க லைஃப்குள்ள இன்டர்ஃபியர் ஆகிட்டு இருக்க, முதல்ல அவனை விட்டு போன்னு சொல்லி ஹீரோயினை பிடிச்சு எழுப்பாளா. அப்போ ஹீரோயின் கையில இருந்தா அவனோட டேப்லெட் கீழே விழுந்துரும். இது பிரெக்னன்சி டைம்ல எடுக்கிற மெடிசன் ஆச்சு, இது எதுக்கு நீ எடுக்கிற, நீ பிரெக்னெண்டா இருக்கியான்னு கேட்க உடனே ஹீரோயின் அந்த மெடிசனை பிடுங்கிக்கிறா. ஓ அப்போ ஹீரோடைய குழந்தைய நீ சுமந்துட்டு இருக்கதால ஹீரோ ஏன் பக்கம் வந்துட்டா உன் குழந்தைக்கு அப்பா இல்லாம போயிடுமான்னு தான் பயப்படுறியான்னு கேக்குறா. அப்படிலாம் எதுவுமே இல்ல, நீ ஃபர்ஸ்ட் வாய் மூடு, நான் பிரெக்னெண்டா இருக்கதே அவருக்கு தெரியாதுன்னு சொல்றா. இங்க பாரடி சேசி, நாளைக்கு என் கூட ஹாஸ்பிட்டலுக்கு வந்து உன் வயித்துல வளர இந்த குழந்தைய அபார்ட் பண்ணிடு, இல்லன்னா உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அவ கண்ணத்திலே பலான்னு அரைஞ்சிடறாங்க. ஏண்டி எவ்வளவு திமிரு உனக்கு, என் புருஷனை என்கிட்ட இருந்து திருட பாக்குறது மட்டும் இல்லாம என் குழந்தைய வர ஹர்ட் பண்ண நினைக்கிறியா, நீ மட்டும் என் குழந்தைக்கு எதிராக ஏதாவது பண்ணன்னு தெரிஞ்சது உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவளை மிரட்டிட்டு போறா. மறுநாள் பாத்தீங்கன்னா இந்த ஜியா இருக்காலையா அந்த வீட்டுடைய மேடு மூலயமா ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் எப்படி மேரேஜ் ஆச்சு, ஹீரோயின் பணத்துக்காக தான் ஹீரோவை மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்கிற மொத்த விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறா. சோ ஹீரோயின் பணத்துக்கு தானே ஆசைப்படுறான்னு தெரிஞ்சுக்கிட்டு நேரா ஹீரோயின் கிட்ட போயிட்டு உன்னுடைய விஷயத்தெல்லாம் இப்பதான் கேள்விப்பட்டேன், நீ பணத்துக்காக தான் ஹீரோவை மேரேஜ் பண்ணிருக்கியாமே, உனக்கு எவ்வளவு பணம் வேணும்னு சொல்லு, நீ எவ்வளவு பணம் கேட்டாலும் நான் தரத்துக்கு தயாரா இருக்கேன், உன் வயித்துல வளர இந்த குழந்தைய அபார்ட் பண்ணிட்டு இந்த வீட்டை விட்டு நீ கிளம்பி ஆகணும்னு சொல்லிட்டு டீல் பேசுறா. இவதான் பணம்னாவே பல்ல காட்டிட்டு இருப்பாளையா. உடனே அவ கிட்ட போயிட்டு என்ன சொல்ற, நீ சொல்றது உண்மையான்னு கேட்க அவளுமே ஆமான்னு சொல்றா. உடனே கொடுக்கணும்னு அவ ரூமுக்கு தான் போறா. அவ ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு வெளியில வரா. இங்க பாரு ஜியா, நீ சொன்ன மாதிரி நான் இந்த வீட்டை விட்டு போயிடுறேன், ஹீரோடைய லைஃபை விட்டு போயிடுறா, ஆனா என்ன என் குழந்தையெல்லாம் என்னால அபார்ட் பண்ண முடியாது, நம்ம டீல் ஓகேவா, நீ எனக்கு பணம் தருவேன்னு கேட்க சோ அவளுமே டீலுக்கு ஓகே சொல்றா. ஹீரோவை டிவோர்ஸ் பண்ண சொல்லி பணம் இருக்கக்கூடிய ஒரு செக் எடுத்து நீட்றா. அந்த செக்கை வாங்கி பார்த்த ஹீரோனிக்கா அவ்வளவு ஒரு ஹாப்பியா இருக்கு. இவ்வளவு பணம் இருக்கக்கூடிய செக்கை இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டு இருக்கும் போதே அந்த பக்கம்
வேகமா ஹீரோ வரத இந்த ஜியா பாத்துறா. ஹீரோ வரான்னு சிக்னல் தரத்துக்குள்ளேயே ஹீரோ பாத்தீங்கன்னா எதுவும் பேசாதன்னு சொல்லிட்டு அவளை சைகை காட்டிடுறா. அதனால அவளும் எதுவுமே பேசாம அமைதியாவே இருக்கா. ஹீரோ பின்னாடி நின்றுட்டு இருக்கிறது தெரியாத ஹீரோயினும், எனக்கு ஹீரோவை ரொம்பவே பிடிக்கும் தெரியுமா, ஆனா என்ன பண்றது, அவனுக்கு தான் என் மேல ஃபீலிங்ஸே இல்லைன்னு சொல்லிட்டு உருகி உருகி பேசிட்டு இருக்கா. இது எல்லாத்தையும் கேட்ட ஹீரோவும் பயங்கரமா சந்தோஷப்படுறா. அப்பனா அவளுக்குமே என் மேல ஃபீலிங்ஸ் இருக்கு போல இருக்குன்னு சிரிச்சிட்டு இருக்கும் போது, அப்போ இந்த ஜியா இருக்கா இல்லையா, அப்பனா உனக்கு இந்த பணம் தேவைப்படாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கையில இருக்கிற அந்த செக் புக்கை வாங்கலான்னு பார்க்கும்போது ஹீரோயின் தரவே மாட்டேங்கிறா. காதல் கிடக்குது காதல், அதெல்லாம் இந்த பணத்துக்கு முன்னாடி பெரிய விஷயமே இல்ல. இந்த பணத்தோட இன்னும் கொஞ்சம் பணம் சேர்த்து கூட அப்படியே நானும் போயிட்டு அப்ராட்ல செட்டில் ஆகிறேன். உன்னை என் புருஷனையும் இதுக்கப்புறம் நான் தொந்தரவே பண்ண மாட்டேன்னு வர சொல்லிட்டு இருக்கா. இதெல்லாம் கேட்கிற ஹீரோவுக்கா செம்மையா இரிட்டேட் ஆயிட்டு இருக்கு. இங்க அந்த ஜியாவும் இன்னொரு செக் புக் எடுத்து ஹீரோயின் கிட்ட நேற்றா. அந்த பணத்தை பார்க்கவும் இன்னுமே ஹீரோனிக்கு பயங்கர ஹாப்பியா இருக்கு. அடடா பேபி, உன் அப்பா இவ்வளவு ஒரு வேல்யூபிளான பர்சனா, உன் அப்பாவுக்காக இவ்வளவு பணம் எனக்கு கிடைக்குது பாருன்னு சொல்லிட்டு செம்மையா சந்தோஷப்பட்டு இருக்கா. அப்போ இந்த ஜியாவும் என்ன கேக்குறானா, இங்க பாரு ஜெசி, உண்மையிலேயே உனக்கு ஹீரோ வேணாமா, பணம் தான் வேணுமா? ஏன்னா ஹீரோ உன்னை நல்ல விதமா பாத்துக்கிறா, அவங்க அம்மா உன்னை ரொம்ப கேர் பண்ணிக்கிறாங்க. ஆனா நீ பணம் மட்டும் தான் வேணும்னு கேக்குற, அப்ப அவங்க உனக்கு தேவை இல்லையா, உனக்கு பணம் தான் முக்கியமானு கேக்குறா. அதுக்கு ஹீரோயினும் கொஞ்சம் யோசிக்கிறா. இருந்தாலும் எனக்கு பணம் தான் முக்கியம்னு சொல்லிட்டு செக் புக் வாங்கிக்கிறா. உடனே இந்த ஜியா எழுந்து, பாத்தீங்களா கோ, இவ பேசுனது எல்லாத்தையும் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இவ உண்மையிலேயே உங்களை அப்ரோச் பண்ணது பணத்துக்காக தான். இவளுக்கு சுத்தமா உங்க மேல எந்தவித ஃபீலிங்ஸும் இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோவை தூண்டி விடுறா. அடி பாவி, இப்படி கோத்து விட்டாலேன்னு சொல்லிட்டு ஹீரோயினும் நைஸா ஹீரோ கிட்ட போயிட்டு அது வந்து மிஸ்டர் கோன்னு சொல்லிட்டு ஹீரோடைய கையை பிடிக்கவும் பயங்கர கோவத்தோட அவ கையை தட்டி விட்டுறா. உனக்கு எப்போதுமே பணம் தான் முக்கியம் இல்ல, பணத்துக்காக நீ என்ன வேணாலும் பண்ணுவேன்னு கேட்டு திட்டிட்டு இருக்கா. இதுதான் சான்ஸ். இந்த ஜியாவும் இன்னுமே ஹீரோவை தூண்டி விட்டுட்டு இருக்கா. இவளுக்கு என்னைக்குமே உங்க மேல ஃபீலிங்ஸே வராது, நான் தான் எப்போவே உங்ககிட்ட சொல்லிட்டேன்ல, இவள மாதிரி லோ கிளாஸ் பீப்புள் எல்லாம் பணத்தை மட்டும் தான் எதிர்பார்ப்பாங்கன்னு, நீங்க தான் தேவையில்லாம இவ மேல உங்க ஃபீலிங்ஸை வளர்த்துக்கிட்டீங்கன்னு சொல்லிட்டு அவனை பயங்கரமா ஸ்டிமுலேட் பண்ணிட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோயினும், ஏன் நான் பணத்தை சூஸ் பண்ணதுல என்ன தப்பு இருக்கு, இவருக்கு தான் என்ன பிடிக்காதுல்ல, அதனால தான் நான் பணத்தை சூஸ் பண்ணேன். இதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வைஃப் இல்ல, இவதான் உங்க வைஃப்னு சொல்லிட்டு அந்த ஜியாவுடைய கையை பிடிச்சி ஹீரோடைய கையில வச்சுட்டு அங்க இருந்து கிளம்பலான்னு பார்க்கும்போது ஹீரோ அவளை விடவே மாட்டேங்கிறா. அவ்வளோ ஈஸியா என்கிட்ட இருந்து தப்பிச்சு போகலான்னு பாக்குறேன்னு சொல்லி அவளை அப்படியே தூக்கிட்டு பெட்ரூமுக்கு போயிடுறா. அவளை பெட்ல தள்ளி விட்டு அவகிட்ட அப்ரோச் பண்ணலான்ட்டு போகும்போது, இங்க பாருங்க மிஸ்டர் கோ, நான் ஆல்ரெடி இங்க வரதுக்கு முன்னாடியே சொல்லிட்டு தான் வந்தா, இந்த மாதிரியான விஷயங்கள் நமக்குள்ள இருக்க கூடாதுன்னு, அப்புறம் எதுக்கே நீங்க கூட்டிட்டு வந்தீங்கன்னு கேட்டு திட்டிட்டு இருக்கா. உனக்கு பணம் நான் தான் ரொம்பவே பிடிக்குமே, நீ கேட்டதை விடவும் நான் டபுளா உனக்கு பணம் தரேன்னு சொல்லிட்டு ஷேட் பண்ண கழட்டிக்கிட்டே ஹீரோயின் பக்கத்துல போகவும் ஓங்கி அவன் கண்ணத்திலே பல்லான்னு அரைஞ்சு, நீங்க ரொம்ப தான் ஓவரா பண்றீங்கன்னு சொல்லி திட்டிட்டு இருக்கா. ஏன் என்னாச்சு, நீ தானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன எனக்கு பணம் தான் முக்கியம்னு, பணத்துக்காக என்ன அவகிட்ட விற்க கூட பார்த்தல, உனக்கு பணம் தானே ரொம்ப முக்கியம், நான் எவ்வளவு மேல கேரிங்கா இருந்தாலும் உனக்காக எவ்வளவு பண்ணாலும் அதெல்லாம் உனக்கு கண்ணுக்கே தெரியாதுல்ல, என்னை எப்போதும் கன்சிடரே பண்ண மாட்டேன்னு கேட்டு கத்திட்டு இருக்கா. என்ன இவரு திடீர்னு இப்படி எல்லாம் பேசுறாரு, இவருக்கு பசங்க நான் தானே பிடிக்கும், நம்மளதான் பிடிக்காதுல்ல, அப்புறம் எதுக்கு நம்ம மேல இவ்வளவு கேரிங்கா இருக்கிற மாதிரிலாம் பேசுறாருன்னு சொல்லிட்டு இன்னுமே ஹீரோவா அந்த மாதிரி பையன் தான் நினைச்சிட்டு இருக்கா. எங்க ஹீரோவும் ஹீரோயின் பக்கத்துல போக அவனை எட்டி ஒரே வதியா வதிச்சு கீழே தள்ளிடுறா. அதுவும் அவனுடைய பிரைவேட் பார்ட்ல வர உதச்சிடுறா. அவனுக்கு வலி தாங்க முடியல, பயங்கரமா கத்திட்டு இருக்கான். இப்படி இவங்க ரெண்டு பேரும் உள்ள பேசிட்டு இருக்கதா இந்த ஜியா வெளியில இருந்து டோருக்கு பக்கத்துல காதை வச்சு ஒட்டு கேட்டுட்டு இருக்கா. இவ இப்படி பாத்துட்டு இருக்கதா ஹீரோடைய அம்மா பாத்துறாங்க. அவங்கள பாத்துட்டு இவ செம்மையா ஷாக் ஆயிட்டு இருக்கும் போது இவளை பிடிச்சு நகத்தை விட்டுட்டு உடனே அவங்க ஒட்டு கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. உள்ள ஹீரோ உத வாங்கினதெல்லாம் வலி தாங்க முடியாம கத்திட்டு இருக்கான். ஆனா இவங்க பாத்தீங்கன்னா தான் பையன் ஹீரோயின் கூட ரொமான்ஸ் பண்றதை நினைச்சு சந்தோஷப்பட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. இங்க அந்த ஜியா இருக்காலையா ஹீரோடைய அம்மாவை கையை பிடிச்சு இழுத்துட்டு போயிடுறா. நான் இன்னும் கேட்டு முடிக்கல, அதுக்குள்ளே நான் எதுக்கு இழுத்துட்டு வந்தேன்னு கேக்குறாங்க. அது வந்து ஆண்டி, என்ன பத்தியும் ஃபேமிலி பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேக்குறா. சின்ன வயசுல இருந்தே உன்னை பாத்துட்டு இருக்கா, நல்ல பொண்ணு, நல்லா படிச்சிருக்கா, அழகாவும் இருக்கு, அதோட உங்க ஃபேமிலி நல்ல ஃபேமிலி தான், எதுக்காகமா இப்படி திடீர்னு கேக்குறேன்னு கேக்குறாங்க. அப்புறம் எதுக்காக ஆண்டி உங்க பையனுக்கு என்ன நீங்க சூஸ் பண்ணல, நான் உங்க பையனுக்கு வைஃபா இருக்க கூடாதுன்னு கேக்குறா. அவங்க உடனே அவ கையவே உதறி விட்டுறாங்க. என்ன பேசுறன்னு கேட்டு திட்டிட்டு இருக்காங்க. ஏன் அந்த ஜிசி கூட ஒப்பிடும்போது நான் எந்த விதத்துல ஆண்டி குறைஞ்சு போயிட்டேன், எங்க ஃபேமிலி எந்த விதத்துல கம்மியா இருக்கு, உங்க ஸ்டேட்டஸுக்கு ஈக்குவலான ஃபேமிலி தானே எங்க ஃபேமிலியும், அது மட்டும் இல்லாம அவரை நீங்க கூட்டிட்டு வந்தது ஜஸ்ட் குழந்தைக்காக தானே, அவரால குழந்தை பெத்து கொடுக்க முடியும்னா என்னால முடியாதா, நான் உங்க ஃபேமிலிக்கு வாரிசை பெத்து கொடுக்குறேன்னு சொல்றா. ஏமா உனக்கும் என் பையனா சின்ன வயசுல இருந்து தெரியும், ரெண்டு பேரும் நிறையவே டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க, டிராவல்லாம் கூட பண்ணிருக்கீங்க, ஆனா இது வரைக்குமே அவனுக்கு உன் மேல ஃபீலிங்ஸே வந்ததில்ல, அப்படி இருக்கும்போது நான் எப்படிமா உன்னை அவனுக்கு மேரேஜ் பண்ணி வைக்க முடியும்னு சொல்லிட்டு, சரிம்மா உங்க வீட்டோடைய ரினோவேஷன் ஒர்க் எல்லாம் நடக்கிறதால தானே நீங்க வந்து தங்குறேன்னு சொன்ன, இன்னுமா வீட்டு வேலைகள்லாம் முடியல, நீ என்ன பண்ற, இன்னைக்கே இங்க இருந்து கிளம்பிடுமான்னு சொல்லிட்டு போறாங்க. அந்த ஜிசி என்னதான் வசிய வச்சாலும் தெரியல, இந்த ஆண்டி
கூட அவன் பக்கம் போயிட்டாங்க. இவங்களெல்லாம் பார்த்தா வேலைக்கே ஆகாது, ஹீரோவை எப்படி என் வழிக்கு கொண்டு வரதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்லிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் மார்னிங் காமிக்கிறாங்க, ஹீரோ கிட்ட அவருடைய அசிஸ்டன்ட் வந்து மிஸ் ஜியா உங்களை ஒரு பர்டிகுலர் ஹோட்டலுக்கு டின்னருக்கு இன்வைட் பண்ணிருக்காங்க, நீங்க போறீங்களா என்னன்னு கேட்க, நானே இன்னைக்கு தான் 10வது நாள் இன்னுமே என் வைஃப் மனசை மாத்திக்காம இருக்காளே, அவளை எப்படி கரெக்ட் பண்றதுன்னு கடுப்புல உட்காந்தா இந்த ஜியா எதுக்கு என்ன டின்னருக்கு இன்வைட் பண்ணிருக்கா, என்னாலனா எங்கேயும் போக முடியாதுன்னு சொல்றான். ஆனா பாஸ் எனக்கு என்னமோ அந்த ஜியா உங்களை சும்மாலாம் இன்வைட் பண்ணிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன், உங்களை செடியூஸ் பண்ண தான் ட்ரை பண்றாங்கன்னு நினைக்கிறேன், இதை வச்சு உங்க வைஃபுக்கு உங்க மேல ஃபீலிங்ஸ் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிச்சலான்னு சொல்லிட்டு ஹீரோக்கு சில ஐடியாவெல்லாம் சொல்றான். அதை கேட்ட ஹீரோவும் பரவாயில்லையே இந்த ஐடியா கூட நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஜியா சொன்ன ஹோட்டலுக்கு தான் அவளை மீட் பண்ண போறதா சொல்றான். நெக்ஸ்ட் இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க, அவன் நல்லா டிவி பார்த்துக்கிட்டு ஆப்பிள் சாப்பிட்டு இருக்கான். அப்ப ஹீரோடைய அசிஸ்டன்ட் ஓடி வந்து இந்த மாதிரி ஹீரோ அந்த ஜியாவை பார்க்க ஹோட்டலுக்கு போயிருக்காரு, எனக்கு என்னமோ இது சரியா படலன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட போட்டு கொடுக்குறான். அதை கேட்டு இவ ஜெலஸ் ஆவான்னு பார்த்தா போன போட்டுமே, அதனால என்ன இப்போ நான் டிவி பார்த்துட்டு இருக்கேன், என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க நகர்ந்து போங்கன்னு சொல்றா. என்ன நீங்க போனா போகட்டும்னு சொல்றீங்க, அவங்களுக்குள்ள ஏதாவது நடந்துருமோன்னு உங்களுக்கு பயமா இல்லையான்னு கேக்குறாரு. அவன் தான் அந்த மாதிரி பையனாச்சு நினைச்சு என்னத்த பெருசா நடந்துரு போது, போனாலும் எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு சொல்றா. ஆனா நீங்க இவ்வளவு நாளா பாஸ் கூட இருக்கீங்க, அவருக்கு உங்க மேல ஃபீலிங்ஸ் இருக்குங்கிறத உங்களால நிஜமாலுமே புரிஞ்சுக்க முடியலன்னு கேக்குறாரு. ஆனா அவருக்கு எப்படி என் மேல ஃபீலிங்ஸ் வரும், அவருக்கு தான் பொண்ணுங்கனாவே பிடிக்காதே, பசங்களை மட்டும் தானே பிடிக்கும். ஆக்சுவலி அவர் என்ன மேரேஜ் பண்ணிக்கிட்டதே அவங்க அம்மா கொடுக்குற பிரஷரை தாங்கிக்க முடியாம அவங்க ஃபேமிலிக்கு ஒரு வாரிசை பேத்துக்க தானே, இல்லன்னா அவர் எதுக்கு என்ன மேரேஜ் பண்ணிக்க போறாரு, அன்னைக்கு அவர் தானே அவர் அந்த மாதிரி பர்சன் சொன்னார்னு சொல்லுவோம். இதை கேட்கும் போதுதான் அசிஸ்டன்ட்க்கு புரியுது இவ்வளவு நாளா ஹீரோயின் ஹீரோவா அந்த மாதிரி பையன் தப்பா புரிஞ்சிட்டு இருக்கான்னு. அட கடவுளே, இதுக்காகவா நீங்க இவ்வளவு நாளா அவர் அவாய்ட் பண்ணிட்டு இருந்தீங்க, அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது, உண்மையிலேயே என் பாஸுக்கு உங்களை தான் பிடிக்கும், உங்க மேலதான் அவருக்கு ஃபீலிங்ஸ் இருக்குன்னு சொல்ல, ஆனா அவர் தான் அன்னைக்கு சொன்னாரு தான் அந்த மாதிரி ஒரு பையன், அப்படி இருக்கும் போது அவருக்கு எப்படி என் மேல ஃபீலிங்ஸ் இருக்குன்னு கேக்குறா. இப்பதான் ஹீரோடைய அசிஸ்டன்ட் சொல்றாரு, ஹீரோடைய அம்மா உங்களை கூட்டிட்டு வந்த மாதிரியே இதுக்கு முன்னாடி நிறைய பொண்ணுங்களை கூட்டிட்டு வந்தா அவரை மேரேஜ் பண்ணிக்க சொல்லி ஃபோர்ஸ் பண்ணாங்களாம். சோ மேரேஜ்ல இருந்தும் அந்த பொண்ணுங்க கிட்ட இருந்தும் தப்பிக்க தான் தன்னை அந்த மாதிரி பையனை காட்டிக்கிட்டாரு. உண்மையிலேயே அவர் அந்த மாதிரி பர்சன்லாம் கிடையாது, அவர் நார்மல் தான் சொல்லுவோம். அட பாவி, இதை நீ இவ்வளவு லேட்டாவா சொல்லுவா, முன்னாடியே சொல்ல மாட்டேன்னு கேட்டு ஹீரோயினும் குடுகுடுன்னு ஹீரோ பக்கம் தான் ஓடிட்டு இருக்கா. இந்த பக்கம் அந்த ஜியா இருக்கா இல்லையா, ஹீரோக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. எப்படியாவது ஹீரோவை தனக்கு சொந்தமாக்கணும்னு முடிவு பண்ணி ஹீரோ குடிக்கக்கூடிய தண்ணியில ட்ரக்ஸை கலந்து அதை அவன் குறக்கூடிய டேபிள் பக்கமா நகர்த்தி வச்சிடறா. அடுத்து கொஞ்ச நேரத்துலயே அங்க ஹீரோமே வந்தாரா. எதுக்காக என்ன வர சொன்னா என்ன விஷயம் கேட்கவும், சின்ன வயசுல இருந்தே 2 பேரும் ஒன்னா தான் வளர்ந்தோம், அவங்க கூட சேர்ந்து சாப்பிட கூட தான் என்ன, சும்மா தான் அவங்க கூட சேர்ந்து சாப்பிடலான்னு கூப்பிட்டா சாப்பிடுங்கன்னு சொல்றா. அப்போ திடீர்னு ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு இருந்து போறா. இவனும் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இந்நேரத்துக்கு ஹீரோயின் கிட்ட என்னுடைய அசிஸ்டன்ட் சொல்லிருப்பானே, இன்னுமே எதுக்கு அவ வராம இருக்கா, ஒருவேளை அவளுக்கு நம்ம மேல ஃபீலிங்ஸ் இல்லையோன்னு யோசிக்கும் போது தாகம் எடுக்குதுன்னு தண்ணி எடுத்து குடிக்கிறான். அந்த தண்ணியில தானே ட்ரக்ஸ் கலந்து வச்சிருக்கான். சோ அந்த ட்ரக்ஸ் கலந்த தண்ணியை ஹீரோ குடிச்சிடறான். இது எல்லாத்தையும் அந்த ஜியாவும் உறிஞ்சிருந்து பார்த்துட்டு இருக்கா. அட் த சேம் டைம் இந்த பக்கம் ஹீரோயினும் ஹீரோடைய அசிஸ்டன்ட் கூட தான் கார்ல ரொம்ப ஃபாஸ்டா வந்துட்டு இருக்காங்க. இங்க அந்த ஜியாவும் ஹீரோவை ரூம் பக்கமா தான் கூட்டிட்டு வரா. ஹீரோக்கு ஓரளவுக்கு கான்சியஸ் இருக்கு. அந்த தண்ணில நீ என்ன கலந்த, என்னத்தை எனக்கு கொடுத்தன்னு கேட்டு திட்டிட்டு இருக்கா. நான் என்னத்தை உங்களுக்கு கொடுக்க போறேன், நானே ரெஸ்ட் ரூம் போயிட்டேன், எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லிட்டு ஹீரோ பிடிச்ச அந்த ரூமுக்குள்ள இழுத்துட்டு இருக்கா. உடனே அவளை பிடிச்சு நகர்த்தி விட்டுட்டு நான் வீட்டுக்கு போகணும், என் வைஃபை பாக்கணும்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பலான்னு பாக்குறான். ஆனா இவ விடவே மாட்டேங்கிறா. ஹீரோவால சுத்தமா முடியல, ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கான். இதுதான் சான்ஸ் இந்த ஜியாவும் ஹீரோவை உள்ள எடுத்துட்டு போயிடுறா. அடுத்த கொஞ்ச நேரத்துல அங்க ஹீரோயினும் அசிஸ்டன்ட் வந்துடுறாங்க. பார்த்தா அவங்க இருக்கக்கூடிய அந்த ரூமுக்கு முன்னாடி பிரஸ் மீடியா தான் நின்னுட்டு இருக்காங்க. என்ன நடக்குதுங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயினும் பயங்கர கோவத்தோட அவங்க எல்லாரையும் பிடிச்சு நகர்த்தி விடுறா. எல்லாரும் சேர்ந்து இவளை தள்ளி விட்டுறாங்க. ஏமா யாரு நீ, புதுசா வந்திருக்கிற பிரஸ் மீடியாவா, ரூல் சரியாதான்னு கேட்டு திட்டிட்டு இருக்காங்க. எது நான் யாரா, நான் ஹீரோடைய வைஃப்னு சொல்லிட்டு எல்லாரையும் பிடிச்சு நகர்த்தி விட்டுட்டு பயங்கர கோவத்தோட ஓடி போயிட்டு அந்த டோரை ஒரே உதச்சு ஓபன் பண்ணிட்டு உள்ள போறா. அங்க பார்த்தா ஹீரோ அந்த ஜியாவை பிடிச்சு தள்ளி விட்டுட்டு வெளியில வர ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஹீரோனை பார்த்துட்டு இங்க பாரு ஜியாவை என்ன ஃபோர்ஸ் பண்றா, என்ன காப்பாத்துன்னு சொல்லவும் அப்படியே புருஷனா கேர் பண்ணிப்பான்னு பார்த்தா ஹீரோ பிடிச்சு தள்ளி விட்டுட்டு அந்த ஜியா கிட்ட தான் போறா. ஏண்டி உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா என் புருஷனுக்கே ட்ரக் கொடுத்தா அவன் கூட ஸ்லீப் பண்ண பாத்திருப்பேன்னு கேட்டு அவளை திட்டிட்டு இருக்கா. ஏதோ உன் புருஷனா, என்னையோட தான் நீ அவனை டிவோர்ஸ் பண்ண போறியே, நான் அவன் கூட ஸ்லீப் பண்ணா என்ன, வேற என்ன பண்ணா உனக்கு என்னடின்னு கேட்டு திமிரா பேசிட்டு இருக்கா. உடனே அவன் முடிய பிடிச்சு உழுக்குழுக்கும் உழுக்கிட்டு இருக்கா. அவன் என்னுடைய புருஷன், என் வயித்துல வளர குழந்தைக்கு அப்பா, எவ்வளவு திமிரு இருந்தா அவன் கூட ஸ்லீப் பண்ண பாத்திருப்பேன்னு சொல்லி அவளை பிடிச்சு அப்படியே தண்ணியில தள்ளி விட்டுறா. இவ தான் வயித்துல வளர குழந்தைக்கு ஹீரோ அப்பான்னு சொல்லிருப்பா இல்லையா, அந்த ஹீரோ கேட்டேறா. உடனே ஹீரோயின் கிட்ட வந்து சிசி இப்போ நீ என்ன சொன்ன, நான் அப்பா வாங்க போறேன்னா நீ பிரெக்னெண்டா இருக்கேன்னு கேட்க, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா அவ கூப்பிட்டானா நீ ஹோட்டல் வரைக்கும் வந்திருப்பேன்னு சொல்லிட்டு அவனுமே பிடிச்ச அந்த தண்ணியிலே தள்ளி விட்டுறா. இங்க கட் பண்ணா மறுநாள் காலையில தான் காமிக்கிறாங்க. ஹீரோவும் மயக்கெல்லாம் தெளிஞ்சு எழுந்திருக்கிறான். அந்த ரூம்ல ஹீரோயின் இருப்பான்னு பார்த்தா பக்கத்துல செஞ்சு தான் படுத்திருக்கான். இவனை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். அட பாவி, நீ இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க, என் வைஃப் எங்கடான்னு கேட்டு அவனை ஒரே உதச்சி பெட்ல இருந்து கீழே தள்ளி விட்டுறா. அதுக்கு இவனும் சிரிச்சுக்கிட்டே ஹீரோயின் இங்க இருந்து போயிட்டா திரும்ப வரமாட்டா, அது மட்டும் இல்லாம நீ லாஸ்ட் டே ட்ரக்ல இருந்த இல்லையா, உனக்கு மெடிசனா அவதான் இங்க அனுப்பி வச்சான்னு சொல்றான். அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல, ஹீரோயின் அந்த மாதிரிலாம் பண்ணிருக்க மாட்டா, நீ ஃபர்ஸ்ட் இங்க இருந்து வெளியில போடன்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்திட்டு இருக்கான். அப்பதான் ஹீரோயின் ஓடி வரா. போது நிறுத்த, அவரை டேஸ்ட் பண்ணாதுன்னு
வந்து திட்டிக்கிட்டே வரா. ஆக்சுவலி செஞ்சு ஒரு டாக்டரா, மிட் நைட்ல எந்த டாக்டர் கூப்பிடுறதுன்னு தெரியாம இவனை கூப்பிட்டுருக்கா. சோ ஹீரோக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்க தான் செஞ்சுமே அங்க வந்திருக்கான். சும்மா தான் அவன் கிட்ட இந்த மாதிரி எல்லாம் விளையாடி இருக்கான். எங்க ஹீரோக்கா ஹீரோயினை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நிம்மதியாவே இருக்கு. ஓடி வந்து அவளை ஹக் பண்ணிக்கிறான். எங்க நீ என்ன விட்டுட்டு போயிட்டேன்னு நான் ரொம்ப பயந்து போயிட்டேன்னு சொல்ல, அது வந்து போலாங்கிற பிளான்ல தான் இருந்தேன். அப்பதான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து கால் பண்ணி என் வயித்துல 3 குழந்தைங்க வளருதுன்னு சொன்னாங்க. சோ 3 குழந்தைங்களையும் என்னால தனியா வளர்க்க முடியாது இல்லையா, அதனாலதான் போகலன்னு சொல்றா. அதை கேட்ட ஹீரோக்கா செம்ம ஹாப்பியா இருக்கு. என்ன சொல்றா, 3 குழந்தைங்களான்னு கேட்டு பயங்கரமா ஹாப்பி ஆயிட்டு இருக்கா. இப்பதான் ஹீரோயினும் ஹீரோ கிட்ட உண்மையில உங்களுக்கு என்ன பிடிக்குமான்னு கேட்க, எனக்கு உன்னை ரொம்பவே பிடிக்கும், உன்னை மட்டும்தான் பிடிக்கும், உன்னை மட்டும்தான் எப்போதுமே பிடிக்கும்னு சொல்றா. எப்பத்துல இருந்து உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு கேக்குறா. அதுவா, நம்ம ஸ்கூல் படிக்கிறதுல இருந்தே எனக்கு உன்னை ரொம்பவே பிடிக்கும், யாருக்கும் தெரியாம சீக்கிரட்டா உன்னை லவ் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்றா. அப்படியா, என்ன ஒரு கோஇன்சிடென்ட், எனக்கும் தான் ஸ்கூல் படிக்கிறதுல இருந்து உங்களை ரொம்பவே பிடிக்கும், உங்களை லவ் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு அப்படியே அவனை ஹக் பண்ணிக்கிறா. சோ இப்படியே ஒரு சூப்பரான எண்டிங்கோட இந்த ட்ராமா கம்ப்ளீட் ஆகுது. ஐம் ஷூர் கண்டிப்பா உங்களுக்கு இந்த ட்ராமா ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, முக்கியமா ஹைப் பண்ணுங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான ட்ராமாவோட சீக்கிரமாவே உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.